தியானத்துக்காக आज हमारे ध्यान के लिए கலாத்தியர் 2வது அதிகாரத்துல 7வது வசனம் வாசிப்போம். गलातियों का किताब दूसरा अध्याय में 7वां वचन। அதுவும் அல்லாமல் விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் பிரஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியினார்। परंतु इसके विपरीत जब उन्होंने देखा कि जैसा कतना किए हुए लोगों के लिए सुसमाचार का काम पतरस में सौंपा गया, वैसे ही कतनाओं के लिए मुझे सुसमाचार सुनाना सौंपा गया। பரிசுத்த வேதம் சொல்கிறது, पवित्र वचन कहता है புதிய ஏற்பாட்டுல ரெண்டு விதமான ஊழியத்தை பற்றி பரிசுத்தால இருந்து பவுல் சொல்லுகிறார். दो प्रकार की सेविकाएं नए करार में पवित्र आत्मा में भरकर पौल कहता है இயேசுவானவருடைய வசனம் வெளிப்படும் போது यीशु मसीह का जब वचन प्रकट होता है ரெண்டு காரியம் அந்த உபதேசத்துக்கு விரோதமாரி தெரிகிறது. दो बातें उनके उपदेश के विरोध में दिखता है। நியாயப்பிரமாணம் एक व्यवस्था இல்ல பிரஜாதிகளுக்கு கொடுக்கிற ஒரு விசுவாச பிரமாணம். या अन्य जातियों के लिए देने वाला एक विश्वास का இந்த ரெண்டும் யூத ஜனங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ये दोनों यहूदियों के बीच में एक बड़ा सा परेशानी था। விசுவாசமா இல்ல நியாயப்பிரமாணம், और विश्वास है या फिर व्यवस्था है, எல்லாருக்கும் அது குழப்பம் தான். सबको एक गड़बड़ी था। நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தா பரலோகமா, हम व्यवस्था के अनुसार चलेंगे तो स्वर्ग जाएंगे क्या, சுவிசேஷத்தின்படி விசுவாசத்தினால பரலோகமா, या सुसमाचार के अनुसार विश्वास करने से स्वर्ग जाएंगे क्या। இந்த ரெண்டே விஷயம் தான் அன்னைக்கு இருந்தது. ये दो ही बात वहां पर उस समय में उनको ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. पर आज ऐसे नहीं है। இன்னைக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. आज बहुत सारी परेशानियां हैं। கிறிஸ்தவத்துக்குள்ள நிறைய பிரச்சனைய உருவாக்குதாங்க. मसीहा के अंदर बहुत सारी परेशानियों को ये लोग उत्पन्न करते हैं। நிறைய பிரச்சனை ஒவ்வொரு சபை ஒவ்வொரு போதகரும் வித்தியாசமா போதிக்காங்க. बहुत सारे वचन को बहुत सारे लोग अलग अलग तरीके से प्रचार யூதா करते हैं। சொல்லும்போது சத்தியத்தை அவங்க அறியல, यूदा में कहते समय कहता है कि सच्चाई को इन्होंने नहीं जाना, ஒன்றான மெய் தெய்வத்தை सच्चा एक खुदा को ஒரு மோசமான காரியத்துல அவங்க அதை ஆராய்ச்சி பண்ணுதாங்க. वो एक बुरी बातों में वो जो है उसका खोज करते அப்ப हैं। அன்னைக்கு விட இன்னைக்கு தான் பெரிய பிரச்சனை तो இருக்கு. आज जो है उस समय से अधिक आज बहुत बड़ी परेशानियां அன்னைக்கு हैं। ரெண்டே பிரச்சனை தான். उस समय में केवल दो ही परेशानी था। நியாயப்பிரமாணம் வேணுமா, एक व्यवस्था चाहिए क्या, சனிக்கிழமை சபைக்கு போகணுமா, शनिवार को कलीसिया जाना है, விசேஷனம் பண்ணணுமா, खतना करना है இது क्या, மட்டும் தான் அன்னைக்கு பிரச்சனை. उस समय में यही बड़े परेशानी था। இந்த பிரச்சனைய யூதர்களால தாங்க முடியல. ये परेशानी यहूदी लोग से सहन नहीं हुआ, அதனாலதான் பவுல் அடிக்கடி கட்டப்பட்டு இருந்தார். इसीलिए पौल बहुत समय में बंदी में पड़ा था, ஜெயில இருந்தார். बंदी गृह में था। எதனால? क्यों? பவுல் சொல்லுகிறார், पौल कहता है எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுவிசேஷத்தை நான் சரியா போதிக்கிறதுனால என்ன கட்டி வச்சிருக்காங்க. मुझे दिए हुए इस सुसमाचार को मैं सही से प्रचार करता हूँ, इसलिए मुझे बांध कर रखा गया இந்த है। கெட்டு போற எதுக்கு தெரியுமா உங்களுக்கு? ये बंधन मेरा क्यों किस लिए है पता है आपको? கிறிஸ்து பிரஜாதிகளுக்கு ரட்சிப்பை என் மூலமா வெளிப்படுத்தினாரு, அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. मसीहा अन्य जातियों को जो उद्धार मेरे द्वारा प्रभु ने प्रकट किया, ये उनसे सहन नहीं हुआ। இன்னைக்கும் நிறைய சபைகள்ல பவுலுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. आज बहुत सारे कलीसिया में आज भी पौल के उपदेश को स्वीकारते नहीं நிறைய है, பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. बहुत सारे लोग स्वीकारते नहीं है। இந்த பவுலுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாததுனால ये प्रेरित पौल के उपदेश को नहीं सुनने की वजह से பேதுருடைய உபதேசமும் அவங்களுக்கு புரியாது. पतरस का उपदेश भी उनको समझ में नहीं आ இப்ப रहा, இவங்க அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல. तो वे लोग वहां ना वहां है ना यहाँ है। ஏன்னா கடைசி காலத்துல உள்ள சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், क्योंकि आखिरी दिनों के कलीसिया को देखकर परमेश्वर कहता உனக்கு है கண்ணு தெரியல, तेरे को आंख दिखती नहीं है, ட்ரெஸ் போடல, तू सही से वस्त्र नहीं पहना, ஒரு தரித்திரம், உன்கிட்ட சத்தியமே கிடையாது. तेरे अंदर गरीबी, तेरे अंदर सच्चाई नहीं है। அப்படிப்பட்ட ஒரு காலம் தான் இந்த கடைசி காலம். ऐसा दिन ये आखिरी दिन है। நிறைய சபையில இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. बहुत सारी कलीसिया में ऐसी परेशानियां நிறைய हैं। ஊழியக்காரங்க கூட இந்த பவுலுடைய உபதேசத்தையும் பேதுருடைய உபதேசத்தையும் புரிந்து கொள்ளவே முடியல. बहुत सारे सेवक भी ये प्रेरित की जो सेविका है, जो पौल की सेविका या पतरस की सेविकाई को समझ नहीं पाते। பவுல் சொல்லுகிறார், पौल कहता है பிரஜாதிகளுக்கு செய்தியை சொல்ல என்னை கர்த்தர் விசேஷமா அபிஷேகம் பண்ணினார். अन्य जातियों के लिए सुसमाचार सुनाने प्रभु ने मुझे विशेष अभिषेक ஆனா किया। விருத்தசேதனம் உள்ள இஸ்ரவேலருக்கு விசேஷமாக பேதுருவை கர்த்தர் पर அபிஷேகம் பண்ணினார். अन्य जो खतना किए हुए यहूदी लोगों के लिए विशेष करके पतरस को प्रभु ने अभिषेक किया। ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடு அல்ல. ये दोनों एक के विरोध नहीं है। மறைக்கப்பட்ட ரகசியத்தை பவுல் தெளிவாய் பேசுகிறார். छुपा हुआ जो रहस्य को पौल वहां पर प्रकट करके देता है। பவுலுடைய செய்தி தான்
கடைசியில இயேசுநாதர் வரும் வரைக்கும் அந்த செய்தி தான். पौल का सुसमाचार संदेश ही यीशु मसीह आने तक वही संदेश है, எல்லாருக்கும் அதுதான். सबके लिए वही है। அதனால நான் என்ன செய்யணும், उसीलिए मैं क्या करना है, புதிய ஏற்பாடுல உள்ள எல்லா நிருபங்களையும் நான் நல்லா வாசித்து नया करार के हर एक वचन के अध्याय को मैं अच्छे से पढ़ना है। நான் புரிந்து கொண்டால் நான் தடுமாற்றம் வராது. अगर मैं पढ़ूंगा, अच्छा से समझूंगा, तो मैं डगमगूंगा नहीं। பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, पौल एक जगह पे कहते समय कहता है, உங்களுடைய விசுவாசம் வந்து आपका जो विश्वास है அசைக்கப்படக்கூடாது அப்படிங்கிறார். वो हिलाया नहीं जाना है। எபேசியர் 4வது அதிகாரத்துல एफेसियों की किताब 4 अध्याय நான் में வாசிக்க கவனிங்க. पढ़ता हूँ, सुनिए அவர் என்ன சொல்றாருன்னா, वो क्या कहता है। 4வது அதிகாரம் 4 में 17வது வசனம். 17 वचन। ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். इसीलिए मैं यह कहता हूँ कि प्रभु में अनुग्रह करता हूँ कि जैसा अन्य जाति लोग अपने मन की अनर्थ रीति पर चलते हैं, तुम अब से फिर ऐसे ना चलो। பவுல் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை. पौल के द्वारा कहा हुआ वचन। அதாவது அந்த மாதிரி ஜனங்களை பார்த்து நீங்க தடுமாட்டம் வரக்கூடாதுங்க. वैसे लोगों के देखकर आप जो है डगमगाना नहीं है। விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. विश्वास सबसे अहम है। புதிய ஏற்பாடுல விசுவாசம் தான் சத்தியத்துக்கு மிகுந்த ஆதாரம். नए करार में विश्वास ही सच्चाई का एक बड़ा जो प्रूफ है, प्रूफ। இயேசுவானவர் கூட அவருடைய செய்தி என்ன சொல்லுது, यीशु मसीह का संदेश क्या कहता है, இயேசுவை விசுவாசிங்க, यीशु पे विश्वास कीजिए, மனுஷகுமாரன் உயர்த்தப்படும் போது நீங்க ரட்சிக்கப்படுவீங்க, मनुष्य का पुत्र जब उठा लिया जाएगा तब तुम उद्धार में आओगे, மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். मनुष्य के पुत्र की आवाज जो सुनता है वो मरेगा तो भी जी பிரேத उठेगा। குழியில இருக்கிறவங்க கூட அந்த தேவனுடைய சத்தத்தை மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்பாங்க. जो खड्डे में पड़े हैं, जो मृत्यु के अंदर है, वे भी मनुष्य के पुत्र की आवाज को பழைய सुनेंगे। ஏற்பாடுல இஸ்ரவேலர்கள் சாப்பிட்ட மன்னா சாப்பிட்டாங்க, நல்லா இருந்தது, ஆனா செத்து போயிட்டாங்க. पुराने नियमों में इजरायलियों ने जो आसमानी रोटी मन्ना को खाया, अच्छा था, पर वो मर चुके ஆனா थे। நான் சொல்லுகிற வார்த்தை வந்து ஒரு அப்பம். पर मैं जो कह रहा हूँ वो एक रोटी है। நானே ஜீவாப்பம். मैं खुद जीवन का रोटी என்னுடைய हूँ। வசனம் ஜீவாப்பம் தான். मेरा वचन भी जीवन का रोटी நீங்க है। யாரா இருந்தாலும் பரவாயில்ல, आप कोई भी क्यों ना हो, என்னை நோக்கி பாருங்க, मेरी நான் ओर- உங்களை கைவிட மாட்டேன். मेरी ओर देखिए, मैं तुम्हें कभी छोड़ूंगा नहीं। புறஜாதிகளுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் இயேசுநாதருடைய உபதேசம் இதுதான். अन्य जातियों के लिए नहीं, परंतु हर एक लोगों के लिए यीशु मसीह का यही उपदेश है। இயேசுவானவருடைய போதனை எல்லாருக்கும் ரட்சிப்பு இருக்கு. यीशु मसीह का उपदेश सबके लिए उद्धार है। விசுவாசிக்கணும், केवल विश्वास करना இயேசு है, விசுவாசிக்கணும். यीशु पे विश्वास அவர் करना है। செய்த பாடு மரணம் அது மூலமா எனக்கு கிடைக்கிற ரட்சிப்பை நான் விசுவாசிக்கணும். उसने जो तकलीफ सहा, उसके द्वारा मुझे एक उद्धार मिलता है। ஆனா கலாத்திய சபையில और गलातियों की किताब में எல்லா புறஜாதிகள் தான். सारे अन्य जाति लोग हैं। அங்க போய் முதல் சத்தியத்தை பவுல் பேசுகிறார். वहां जाकर पहली बार सच्चाई को पौल वहां प्रचार करता அவர் है। என்ன பேசுறாருன்னா, वो क्या प्रचार करता है, 3வது அதிகாரத்துல 3 अध्याय में 2வது வசனம் சொல்லுது, 2 वचन कहता है, அந்த ஜனங்களை பார்த்து பேசுறாரு. उस लोगों को देखकर कहता है, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், एक बात मैं आपको बताना चाहता हूँ, நல்லா நீங்க आप புரிஞ்சுக்கணும். अच्छे से समझ लीजिए। நான் சொன்ன வசனத்தினால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா मैं जो कहा उस वचन के द्वारा आप उद्धार पाए थे क्या, இல்ல या फिर நியாயப்பிரமாணத்துல போய் அதை கடைபிடிச்சதுனால ரட்சிக்கப்பட்டீங்க? या फिर व्यवस्था में जाकर उसका पालन किया, उसीलिए आप उद्धार पाए क्या। நியாயப்பிரமாணம் என்ன செய்யணும்? व्यवस्था क्या कहता है, நியாயப்பிரமாணத்துல நிறைய சட்டம் இருக்கு. बहुत सारा कानून है उसमें। முதலாவது நான் யூத ஜனமா இருக்கணும், पहला में यहूदी के परिवार में जन्म लेना है, விருத்தசேதனம் பண்ணணும், खतना किया जाना है, சனிக்கிழமை கண்டிப்பா சபைக்கு போகணும், शनिवार को कैसे भी कलीसिया जाना है, வருஷத்துல 3 தரம் கண்டிப்பா குடும்பமா சபைக்கு போகணும், साल में 3 बार पूरे परिवार के साथ कलीसिया में जाना பலி है, செலுத்தணும். बलि चढ़ाना है। இதுதான் ஒரு நிரந்தரமான ரட்சிப்பை பழைய ஏற்பாட்டுல கொடுக்கு. यही पुराने नियम में एक उद्धार को देता है। ஆனா புதிய ஏற்பாட்டுல पर नए नियम में நீங்க பலி செலுத்த வேண்டாம், आप बलि चढ़ाने की आवश्यकता ஒரு नहीं, குறிப்பிட்ட இடத்துக்கு போக வேண்டாம், एक बताए हुए उस जगह पे जाने की आवश्यकता नहीं, இயேசுவை நாமத்தை நீங்க ஆராதிக்கணும், यीशु के नाम को आप आराधना அந்த करना है, நாமத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். उस नाम को आप स्वीकारना है। இயேசுவானவர் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்தார், यीशु मसीह सबके पापों को उठा लिया, என்னுடைய பாவத்தையும் சுமந்தார். मेरे पापों को भी उसने उठा அப்படி लिया। நான் விசுவாசித்து ऐसा
ऐसा मैं विश्वास முழங்கால் करके படியிட்டு घुटने में आकर ஏசப்பா என் பாவத்தை நீங்க சுமந்ததுக்காக நன்றி. यीशु मसीह मेरे पाप को आपने उठाया उसके लिए இனி धन्यवाद। நான் உம்முடைய பிள்ளையா இருக்கேன். अब मैं आपका बच्चा बनकर रहूंगा, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. मुझे स्वीकार लीजिए। எங்க வீட்டுல நீங்க தான் தலைவரா இருக்கணும். मेरे घर में आप मालिक बनकर எனக்கு रहना। நிறைய தேவையெல்லாம் இருக்கு. मेरी जरूरतें बहुत है, நான் கேட்கறது நீங்க தரணும். मैं जो मांगूंगा वो आप देना है। ஏசப்பா இதை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு உங்களை பார்த்து சொல்வாரு, यीशु मसीह आपसे ये बातों को सुनकर कहेगा, மகளே மகனே பயப்படாத, हे मेरे बेटे या बेटी तू घबरा நான் मत, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. मैं न तुझसे दूर होऊंगा न कभी तुझे छोड़ूंगा। நீ அமர்ந்திருந்து பாரு உன்னுடைய அற்புதத்தை. तू बैठकर बस देख तेरे चमत्कार काम। இயேசுநாதர் இப்படிதான் சொல்லி ஜனங்களை ஆசீர்வதித்தார். यीशु मसीह ऐसे ही कहकर उनको आशीष किया था, யாரையும் முடியாதுன்னு சொல்லவே இல்லை. किसी के लिए भी इनकार नहीं किया। ஆகவே இந்த பைபிள்ல ரெண்டு காரியம் வருகிறது. बाइबल में दो बातें आती है, ஒன்னு விசுவாச பிரமாணம், एक- இன்னொன்னு கிரியை பிரமாணம். एक विश्वास का प्रमाण और एक अपने कामों का प्रमाण है। கலாத்தியர் 3:2 போடுங்க. गलातियों 3:2 में ஒரு காரியத்தை கலாத்திய சபைக்காரங்களே உங்ககிட்ட நான் கேட்கேன். एक बात गलाती कलीसिया में आपसे पूछता हूँ, நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலயா இல்ல விசுவாச கேள்வினாலயா எப்படி உனக்கு அபிஷேகம் கிடைச்சது? व्यवस्था के कामों के अनुसार या फिर प्रश्न पूछा हुआ, विश्वास से पूछा हुए प्रश्न के अनुसार तुम्हें கலாத்திய कैसे சபை होता? புறஜாதி சபை गलाती कलीसिया और अन्य जातियों की அவங்கள பார்த்து कलीसिया சொல்லுகிறாரு, उनको देखकर कहता है, நான் உங்களுக்கு இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணேன், मैंने आपको यीशु के बारे में प्रचार किया, சிலுவையினுடைய பாடுகளை பற்றி பிரசங்கம் பண்ணேன், क्रूस की उस तकलीफ के बारे में நீங்க प्रचार எல்லாம் किया, விசுவாசித்துட்டீங்க. आप सब उस पर विश्वास அதனால किया। இயேசப்பா ஒரு பரிசுத்த ஆவியின் ஒரு கிருபையை உங்களுக்கு கொடுத்தாரு. उसीलिए यीशु मसीह ने पवित्र आत्मा का एक अनुग्रह आपको दिया நீங்க था, விசுவாசிட்டீங்க. आप विश्वास நீங்க कर இப்ப தேவனுடைய பிள்ளையா अभी आप ஆயிட்டீங்க. परमेश्वर के बच्चे हो ஆனா गए, இது காணாது. पर ये बस नहीं இன்னும் है, நீங்க விசுவாசத்துல வளரணும். और आप विश्वास में बढ़ना है। இது என்னுடைய நம்பிக்கை. ये मेरा विश्वास है। ஆனா இப்போ உங்களை யாரோ வந்து ஏதோ குழப்பிருக்கான். पर अभी आपको कोई आकर दूसरी बातें बताया है। இந்த சபையை நல்லா நீங்க பாத்தீங்கன்னா ये गलती कलीसिया को आप अच्छे से பவுல் देखेंगे ना, சுவிசேஷத்தை சொல்லி ஜனம் ரட்சிக்கப்பட்ட உடனே அதுல ஒழுங்கு ஆராதனை நடத்துவதற்கு ஏதோ ஒரு மூப்பரை ஏற்படுத்திட்டு போயிட்டாரு. पौल अपना जो गलतिया कलीसिया को खड़ा कर कर उनको चलाने के लिए एक पवित्र व्यक्ति को खड़ा कर कर वो चले गया। இப்போ அங்க சபை நல்லா நடந்துகிட்டு இருக்கு. अभी वहाँ अच्छी कलीसिया चल அந்த रही है। சபையினுடைய ஃபவுண்டேஷன் என்ன தெரியுமா? उनका कलीसिया का नींव क्या है? கலாத்திய சபையில என்ன ஃபவுண்டேஷன்? गलाता सभी का कलीसिया பவுல் का नींव, சொன்ன சுவிசேஷம் அடிப்படையா இருந்தது. पौल ने कहा सुसमाचार ही उनका अहम है। அவர் சொல்றாரு சுவிசேஷத்தின் விசுவாசத்தை ரட்சிக்கப்படுவார். वो कहता है सुसमाचार पे तो विश्वास करेगा तो तू उद्धार पाएगा। இயேசுவானவர் எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். यीशु मसीह मेरे लिए मारा गया, मरकर जी, जो दफनाया गया फिर जी उठा। இப்போ நான் நம்பி இருந்த நம்பிக்கையை விட்டுட்டு இயேசுவை நம்புகிறேன். अब मैं जो भरोसा करता था उस भरोसा को छोड़कर मैं यीशु पे भरोसा कर रहा இந்த हूँ। ஆவி பரிசுத்த ஆவி அவங்களை தொட்ட உடனே ये पवित्र आत्मा उनको छूने के बाद வாழ்க்கை மாறுகிறது. उनका जीवन बदल அவங்களுடைய गया, சூழ்நிலை மாறிட்டு उनकी परिस्थिति ஒரு बदल गई, சமாதானம் கிடைச்சிட்டு एक समाधान उन्हें நல்ல मिला, ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு. अच्छा आराधना चल रहा அது है। மட்டும் இல்ல, वो केवल नहीं है, அந்த கலாத்திய சபையில பக்கவா தெரியணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எல்லாரும் ஞானஸ்நானம் उस எடுத்துட்டாங்க. गलतिया कलीसिया में अच्छे से मालूम होना कि यीशु मसीह के नाम से सारे लोगों ने நல்லா बपतिस्मा लिया। இருக்காங்க. अच्छा से है। ஆனா திடீர்னு ஒரு பாஸ்டர் வந்து अचानक एक पासबान आकर, நீங்க எல்லாம் விசுவாசியா? आप सब विश्वासी है ना? ஆமா விசுவாசி தான். हाँ, हम सब विश्वासी है। நியாயப்பிரமாணம் உங்களுக்கு தெரியுமா? क्या व्यवस्था के बारे में आप जानते हैं? சனிக்கிழமை சபைக்கு போகணும், शनिवार को आप कलीसिया जाना है, விருத்தசேதனம் பண்ணணும். खतना करना है। அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பரலோகமே கிடையாது. ऐसा नहीं है तो आप स्वर्गवासी नहीं हो இப்படி सकते। யாரோ வந்து கலாத்திய சபையில சொல்லிட்டாங்க. ऐसा कोई आकर गलाती कलीसिया में प्रचार कर दिया। எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சு. अब सबके अंदर एक गड़बड़ी मच गई। நீங்களே யோசித்து பாருங்களேன். आप खुद सोच कर देखिए, உங்கள்ட்ட வந்து ஒரு ஆள் சொல்லுது, आपके पास आकर एक व्यक्ति நீங்க कहता எல்லாம் है, இயேசு நாமக்காரங்களா? आप सब यीशु मसीह के नाम से இயேசு है, கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களா? यीशु मसीह के नाम से बपतिस्मा लिए हैं। இதெல்லாம் தப்பு. ये सब गलत बात है। இயேசு சொல்லியிருக்கிறாரு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல ஞானஸ்நானம் கொடுன்னுட்டு. यीशु मसीह ने खुद कहा है तो पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा देना है। பேதுரு சொன்னாரு இயேசு கிறிஸ்து நாமத்துல கொடுன்னுட்டு. पतरस कहता है कि यीशु मसीह के नाम से बपतिस्मा लो। உங்களுடைய நம்பிக்கை ஏன் பேதுருக்கு மேல போகுது? आपका विश्वास क्यों पतरस के ऊपर जाता है? இயேசு சொன்னது முக்கியமா பேதுரு சொன்னது முக்கியமா? यीशु ने कहा वो जरूरी है कि पतरस ने कहा वो जरूरी है? இப்போ உங்களுக்கு குழப்பம் வருமா வராதா? तो आपको एक गड़बड़ी होगी कि नहीं? சரிதான். सही बात है। பேதுரு எத்தனை பேர் இயேசுனார தெரியவே தெரியாது சத்தியம் பண்ணிட்டான். पतरस ने यीशु मसीह कितने लोग जानते नहीं, उनका वो कसम दिला दिया। ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பேதுருவை சொன்னார் அப்பாலே போ சாத்தானன்னு கூட சொன்னாரு. एक दिन पतरस को देखकर यीशु ने कहा दूर हो जा शैतान मेरे नजरों இந்த से। பேதுரு சொன்னது ரைட்டா இருக்குமா? तो पतरस कहा वो सच हो सकता है இந்த क्या? ஊழியக்காரர் சொல்றாரு, ऐसा एक सेवक இங்க कहता है, பாருங்க இயேசு சொன்னது தான் கேட்கணும். यीशु ने जो कहा उसे ही हम பேதுரு सुनना है। சொன்னதை கேட்க கூடாது. पतरस ने कहा उसे सुनना नहीं இப்படி है। அந்த கலாத்திய சபையில இருந்து யாரோ ஒரு ஆளை என்னமோ பண்ணிட்டான். ऐसा गलीते कलीसिया में आकर कोई
प्रचारक आकर ऐसी बातों को இப்போ करते கொஞ்ச हैं। நாள் கழிச்சாண்டு பவுல் வராரு. थोड़े दिनों के बाद फिर गलाती कलीसिया में ஐயா पौलुस आते हैं। நாங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தோம். हम सब यीशु मसीह के नाम से बपतिस्मा लिए ஆனா थे, நாங்க இப்ப பிதா குமாரன் எடுக்கணும். पर फिर से हम पिता पुत्र पवित्र आत्मा से எங்களுக்கு लेना ஒரு है। பாஸ்டர் வந்து சொல்லிட்டு हमें போனாரு. एक पासवान ने आकर बताया அதாவது நாங்க விருத்தசனம் பண்ணணும். हम खतना करना है, நாங்க நியாயப்பிரமாணத்தை हम கடைபிடிக்கணும். व्यवस्था के अनुसार चलना चाहते हैं சனிக்கிழமைக்கு சபைக்கு போகணும். और शनिवार को ही பலி कलीसिया जाएंगे, செலுத்தணும். बलि चढ़ाना இப்படி चाहते ஒரு हैं। பெரிய பிரச்சனைய பாஸ்டர்ட்ட சொல்லுதாங்க பவுல்ட்ட. ऐसा एक बड़ा परेशानियों को पौल को बताते हैं। பவுலுக்கு எப்படி இருந்திருக்கும்? पौल को कैसा लगा ஐயோ होगा? நீங்க எல்லாம் விக்கிரகாராதனையாக்காரனா இருந்த. अरे आप तो पहले मूर्ति पूजा करते உனக்கு थे, ஒண்ணுமே தெரியாது. आपको कुछ भी पता ஆனா नहीं था, நான் உங்க முன்னால வந்து पर मैं तुम्हारे नजदीक आकर கலாத்தியர் 3:1 சொல்றாரு. गलातियों 3:1 में कहते हैं இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட்டவராக நான் உங்களுக்கு காண்பிச்சேன். यीशु जैसा क्रूस पर मारा गया वैसे ही मैंने आपको நீங்க बताया। இயேசுவை விசுவாசிட்டீங்க. आपने यीशु पे विश्वास कर இயேசு लिया, உங்களை நேசிக்கிறார். यीशु हमसे प्रेम நீங்க करता है, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. आप उद्धार पा लिए। இப்போ ஞானி அவன் சொல்ல கேட்க. अभी क्यों तो दूसरे की उपदेश को सुनता है? இங்க பாரு, तो सुन इधर, ரெண்டு விதமான ஊழியம் நடந்துகிட்டு இருக்கு. दो प्रकार की सेविकाएं चल रही है, ஜனங்கள் குழப்பத்துல இருக்காங்க. लोग गड़बड़ी में है, ஆனால் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். पर प्रभु ने मुझे चुना है। முதல் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, கலாத்தியர் நிருபத்துல गलातियों की किताब पहला अध्याय में அவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு, अपने लोगों को देखकर कहता है வேறொரு சுவிசேஷம் இல்லை. 7வது வசனத்துல 7वां वचन में, और कोई सुसमाचार नहीं, வேறொரு சுவிசேஷம் யாரோ உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. और कुछ सुसमाचार किसी ने आपको सुनाया है, வேறொரு சுவிசேஷம் இல்ல. और कोई सुसमाचार नहीं, சிலர் உங்களை கலகப்படுத்தி कोई आपको गड़बड़ी में डालकर கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்கள். मसीहा के उस सुसमाचार को जो गड़बड़ी करना चाहते அவர் हैं। சொல்றாருங்க பாரு, இயேசுநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். वो कहता है यीशु मसीह ने खुद मुझे सिखाया யாரோ है, வந்து உங்களை சொல்லியிருக்கான் பாருங்க. कोई तो आकर तुम्हें बताया है, அவன் மட்டும் என் கிடைச்சாம்னா वो अगर मेरे हाथों में मिलता है तो அவனை நான் விடவே மாட்டேன். उसको मैं कभी नहीं அவர் छोड़ूंगा। சொல்லுகிறாரு ஒரு வசனம், कहता है एक वचन में 5வது அதிகாரத்துல 12வது வசனம் சொல்லுகிறார், 5 में 12 वचन कहता है உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். आपको जो गड़बड़ी में डाले थे वो नाश हो जाएंगे तो अच्छा உங்களை रहेगा। வந்து ஒருத்தன் குழப்பனா பாத்தீங்களா? आपको कोई गड़बड़ी में डाला था, அப்ப என் கையில கிடைச்சானா வெட்டிடுவேன் அப்படிங்கிறார். वो मेरे हाथों में मिलेगा तो मैं उसको काट दूंगा, ऐसा ஏன் कहता அந்த है। மாதிரி பவுல் பேசுறாரு? क्यों ऐसा पौल बातें அவர் करता சொல்றார், है? நான் சொன்ன சுவிசேஷம் இயேசுநாதர்ட்ட உட்கார்ந்து படிச்சேன். मैंने जो सुसमाचार आपको बताया वो यीशु मसीह के निकट मैंने கலாத்தியர் सीखा है। 1:10 சொல்லுகிறது, गलातियों 1:10 कहता है இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி பேசுகிறேன்? अभी मैं क्या मनुष्य या प्रभु को किसके ऊपर मैं भरोसा कर कर बात அதாவது करूं? யூதர்களை நான் பாலிஷ் பண்ணணும்னா எனக்கு ஒரு டென்ஷனே கிடையாது. अगर मैं यहूदियों को और से चलना चाहूंगा तो मुझे कोई तकलीफ नहीं है। உங்கள்ட்ட வந்து சொன்னாமல அத மாதிரி எனக்கு பேச தெரியும். वो आपको आके कहा था वैसे मैं भी बातें कर ஆனா सकता हूं, செய்தி அது கிடையாது. पर संदेश वो नहीं है। அவர் அடுத்து 11வது வசனம் சொல்லுகிறார், 11 वचन में कहता है மேலும் சகோதரரே, और मेरे भाइयों என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் मेरे ओर से प्रचार किया हुआ वो இது सुसमाचार மனுஷனுடைய யோசனையின்படி உண்டானது அல்ல. ये इंसान के विचार में नहीं बना நீங்க हुआ है, முதலாவது அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. इसको आप अच्छे से समझ लीजिए। நான் போய் யாருடைய கேட்டு படிக்கல, मैं किसी से जाकर सीखा नहीं நான் हूँ, பைபிள் காலேஜும் படிக்கல, मैं बाइबल का कॉलेज में भी नहीं गया, இயேசுநாதருக்கு முன்னால உட்கார்ந்து நான் படிச்சேன். यीशु मसीह के सामने बैठकर मैंने सीखा है। அவர் என்ன சொல்கிறாரு? वो क्या कहता है? யாரோ உங்களை வந்து குழப்பியிருக்கான், कोई तो आकर आपको गड़बड़ी में डाला है, அவன் என்னமோ படிச்சது வந்து சொல்லியிருக்கான். वो कुछ पढ़ कर आया उसको कह दिया है, நான் சொல்றது அப்படி இல்ல. पर मैं जो तुमको बताया वो ऐसा नहीं அவர் है। என்ன சொல்றாரு? वो क्या कहता है 12வது வசனத்துல, 12 वचन में, நான் அதை இந்த சுவிசேஷத்தை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, ये सुसमाचार को मैं कोई इंसान से नहीं ஒரு पाया, மனுஷனால் கற்றதும் ना இல்லை, कोई इंसान से सीखा हूँ, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். यीशु मसीह स्वयं मेरे को प्रकट करके दिया। அப்ப எவ்வளவு முக்கியமா நான் அந்த வார்த்தையை तो கடைபிடிக்கணும். कितना सही से मैं इस वचन का पालन करना है। 15வது வசனம் சொல்லுகிறது, 15 वचन कहता है பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இறங்கினார், पवित्र आत्मा मेरे अंदर उतरा था, கிறிஸ்துவை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறதுக்கு என்கிட்ட சொன்னார். मसीहा को लोगों को प्रकट करके देने के लिए मुझे कहा। பவுலை எதுக்கு கூப்பிட்டாரோ? पौल को किस लिए चुना है? பவுலை எதுக்கு அழைத்தார்? पौल को किस लिए प्रभु ने चुना? இயேசுவை நீ உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும். यीशु मसीह को तू दुनिया में बताना है, அதுதான் முக்கியம். वही जरूरी है। இன்னைக்கு தினகரன் யாவெல்லாம் பாத்தீங்கன்னா आज भाई दिनकरन को अगर हम देखेंगे तो இயேசு கிறிஸ்துடைய மனதுருக்கத்தை அவர் காண்பித்தார். यीशु मसीह के उस मन के जो पिघलावट को उसको बारे में அதாவது बताते हैं। இயேசுநாதர் எப்படி மன உருக்கத்தோட இருக்கிறார். देखिए यीशु कैसा मन में जो
मन से कितना दयालु है, உங்களை சுகமாக்கிடுவார். आपको चंगाई दे देगा। கவலைப்படாதங்க. आप चिंता मत நான் कीजिए। இன்னைக்கு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு मैं வந்திருக்கேன். आज 2 घंटा प्रार्थना किया हूँ। ஏசப்பா நான் இன்னைக்கு பிரசங்கத்துக்கு போறேன். प्रभु यीशु मैं आज प्रचार के लिए जा रहा கூட்டத்துக்கு हूँ। வார யாரா இருந்தாலும் சரி, झुंड में आने वाले जो कोई क्यों ना हो, நீர் அவரை மன்னிக்கணும், அவங்கள आप उन्हें क्षमा करना है, சுகமாக்கணும், उनको चंगाई देना நல்ல है, வேலை கொடுக்கணும். अच्छा नौकरी देना நீங்க है। என் கூட வந்தா தான் நான் போவேன். आप मेरे साथ आएंगे तभी मैं जाऊंगा। அப்படி அவர் அழுது ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய அன்பை அவர் வெளிப்படுத்துறார். वैसा वो रोकर प्रार्थना किया तो प्रभु के प्रेम को प्रकट करता था। பவுல் சொல்றாரு, पौल कहता है, இயேசு கிறிஸ்து அவர்ட்ட சொன்னாரு, यीशु मसीह ने मुझसे நீ कहा குமாரனை வெளிப்படுத்த வேண்டும், तो पुत्र को प्रकट करना है, கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். मसीहा को प्रकट करना है। உடனே அவர் சொல்றாரு, உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, तुरंत वो क्या कहता है, 17வது வசனம் 1வது அதிகாரம் 17வது வசனம், पहला अध्याय के 17 वचन में, இப்படி தேவன் எனக்கு சொன்ன உடனே ऐसा प्रभु ने मुझसे जब कहा था, அந்த 11 அப்போஸ்தலர் இருக்காங்கல்ல, वो 11 प्रेरित लोग है ना, அங்க நான் போகல, वहां पर मैंने गया, அங்க நான் போகல, वहां नहीं गया। நான் உட்கார்ந்துகிட்டு யோசிக்கல, யார்கிட்ட போய் கேட்டு படிக்கலாம், मैं जाकर बैठ कर सोचा नहीं कि किसके पास जाकर நான் सीखूं। மாம்சத்திலும் யோசிக்கல, मैं ना शरीर में विचार किया, நான் அப்படியே உட்கார்ந்தேன். मैं ऐसे ही बैठा था। உடனே तुरंत அவர் சொல்லுகிறார், वो कहता है, எனக்கு முன்னே அப்போஸ்தலரிடத்துல நான் போகல, मेरे और पहले जो प्रेरित थे उनके पास मैं नहीं गया। எருசலேம்ல நேர விசுவாசிகள்லாம் இருக்காங்க, அங்கேயும் நான் போகல. यरूशलेम में बहुत विश्वासी है, उनके पास भी नहीं गया। அரபு தேசத்துக்கு புறப்பட்டு போய் मैं अरब के देश की ओर மறுபடியும் தமஸ்குக்கு வந்தேன். फिर से मैं दमस्को में आया। அரபு தேசத்துல தான் சீனாய் மலை இருக்கு, अरब देश में ही सीना पर्वत है, அங்கதான் நான் போனேன். वहां पर ही मैं गया அங்கதான் था। நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டது. वहां पर ही व्यवस्था लिखी गई थी। ஏசப்பா என்னை அங்க கொண்டு போனாரு. यीशु मसीह वहां मुझे लेके தேவன் गया। எப்படி நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தாரோ, जैसा यीशु मसीह प्रभु ने व्यवस्था लिख कर दिया था, அதுக்குள்ள இருக்கிற தேவனுடைய அன்பை கிருபை பிரமாணமாக எழுதி எனக்கு தந்தார். उसके अंदर के परमेश्वर के प्रेम का अनुग्रह का व्यवस्था मुझे दिया। யார்ட்டையும் படிச்சிட்டுலாம் வரல, मैं किसी से सीख कर नहीं आया। இயேசுநாதர் கிட்ட உட்கார்ந்து படிச்சேன். यीशु मसीह के साथ बैठकर मैं அதுவும் सीखा। சாதாரண இடத்துல இல்ல, वो भी आम जगह पे नहीं। தேவன் முதல் சீனாய் மலையில தான் இறங்கினார். प्रभु पहली बार सीनाई पर्वत में उतरा அது था। அரபு தேசத்துல இருக்கு, वो अरब देश में है, அங்கதான் நான் போனேன். वहां पर ही मैं गया அங்க था। போய் உட்கார்ந்து கர்த்தர் படிச்சு கொடுத்தார். वहां पर मैं गया, प्रभु ने मुझे सिखाया। அதுக்கு பிறகு उसके बाद 18வது வசனம் சொல்லுகிறாரு, 18वां वचन कहता है, 3 வருஷம் கழிஞ்ச பிறகு பேதுருவை நான் பார்த்தேன். 3 साल के बाद फिर मैं पतरस से मिला। 15 நாள் தான் இருந்தேன். 15 दिन केवल उसके साथ அதுக்கு था। பிறகு நான் வெளியே போயிட்டேன். फिर मैं वापस बाहर चले 2வது गया। அதிகாரம் சொல்றாரு, दूसरा अध्याय में कहता है, 14 வருஷம் கழிஞ்ச பிறகு 14 நான் साल திரும்ப தீத்துவை கூட்டிக்கிட்டு பர்னபாவை கூட்டிட்டு எருசலேமுக்கு போனேன். 14 साल होने के बाद फिर से मैं तीत और बरनबा को लेकर यरूशलेम गया நல்லா था। புரிஞ்சுக்கங்க, நான் ஒண்ணும் பைபிள் ஸ்டடி படிக்கல, अच्छा समझ लीजिए, मैं कोई बाइबल की स्टडी नहीं பேதுருட்ட की, கேட்டு படிக்கல, ये पतरस से सीखा नहीं है, யார்கிட்டயும் நான் கேட்டு मैं படிக்கல. किसी से भी அரபு தேசத்துல अरब देश में நியாயப்பிரமாணம் எழுதப்பட்ட அந்த இடத்துல व्यवस्था लिखी हुई उस जगह கர்த்தர் पे என்னைய கொண்டு போய் प्रभु मुझे लेके गया, நியாயப்பிரமாணத்தினுடைய ரகசியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். व्यवस्था के रहस्य को मुझे प्रकट करके ஆகவே दिया। நியாயப்பிரமாணத்தை இயேசுநாதர் அழிக்கல, इसलिए व्यवस्था को यीशु मसीह ने खत्म नहीं किया, யாருமே நிறைவேற்ற முடியாதுல்ல. कोई भी उसे पूरा नहीं कर सकता அதனால था। இயேசு அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே நடந்தார். उसीलिए यीशु वो व्यवस्था के अनुसार ही चला। நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தா என்ன ஆகும்? व्यवस्था के अनुसार चलेगा तो क्या होगा? நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தா என்ன ஆகும்? व्यवस्था के अनुसार अगर हम चलेंगे तो क्या होगा? நீங்க அடிக்கப்படுவீர்கள், आप मारे जाएंगे, நீங்கள் தோல்வி அடைவீர்கள். आप हारे जाएंगे। நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை நீதிமானாய் மாற்றாது. व्यवस्था कोई भी व्यक्ति को धर्मी नहीं बना सकता। ஆகவே उसीलिए மனிதனால் செய்ய முடியாததை इंसान से न करने वाली தேவனே बात செய்யும்படிக்கு प्रभु खुद करने के அவரே लिए மாம்சத்தில் வெளிப்பட்டு वो खुद शरीर में प्रकट இயேசு होकर நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். यीशु व्यवस्था को पूरा कर दिया, அவர் நிறைவேற்றிட்டார். उसने पूरा कर दिया। நிறைவேற்றதுனால ये पूरा करने के वजह அவர் से வெற்றி अடைந்தார். वो विजय प्राप्त அவர் हुआ, ஜெயம் பெற்றார். वो विजय அவர் प्राप्त हुआ, உயிரோடு எழுந்துட்டார். वो जी उठ गया। அதனால उसीलिए எனக்கு ஒரு சுவிசேஷத்தை கற்றுக் கொடுத்தார். मुझे एक सुसमाचार सिखाया। இங்க பாரு, நியாயப்பிரமாணத்தை யாருமே நிறைவேற்றல, देख व्यवस्था को कोई पूरा नहीं किया, நான் நிறைவேற்றினேன். पर मैं पूरा किया हूँ। அத அருமையா சொல்றாரு பாருங்க, எபேசியர் நிருபம் अच्छा से बताया था कि एफेसियों की किताब में எபேசியர்ல கொலோசியர் 2வது அதிகாரத்துல தெளிவா இருக்கு. கொலோசியர் 2வது அதிகாரத்துல कोलोसियों का किताब दूसरा अध्याय, நமக்கு எதிரடையாகவும் हमारे आगे வாசிங்க 14 2 में 14, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து குறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பைபிள் சொல்லுகிறது
இயேசு வெற்றி சிறந்தார். यीशु मसीह विजय प्राप्त किया। பழைய ரோமன் கத்தோலிக்க பைபிள் இருக்கு, அதுல पुराने रोमन कैथोलिक के बाइबल है, அதுல என்ன எழுதி தெரியுமா? उसमें क्या लिखा है? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு सारी ताकत और अधिकार को उसने खींच लिया வெளியரங்கமாகி और बाहर प्रकट होकर சாத்தானுடைய शैतान के அவனுடைய தலையை பிடித்து उसके सिर को पकड़कर நசுக்கி उसको कुचलकर ரோட்டு வழியா இயேசு இழுத்து கொண்டு சென்றார் அப்படின்னு போட்டு ये यीशु मसीह रोड में उसको खींच कर लेके गया, வெற்றி சிறந்தார். वो विजय प्राप्त किया। எதிரியை அடிச்சிட்டாரு, विरोधियों को मार दिया, சிலுவையில செத்துட்டாரு, वो क्रूस पर मर गया, சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டது. शैतान का सिर कुचला गया। பழைய மொழிபெயர்ப்புல எழுதியிருக்கு அவனை தரதரவென்று இழுத்து சென்றார். ஆர்சி சபையில பைபிள்ல எழுதியிருக்கு. आरसी की बाइबल में लिखा उसको घसीटता हुआ लेके गया। இவன் புதுசா ஒரு மொழிபெயர்ப்பு கூட ஆர்சி சபையில இருக்கு, திருவிவிலியம். और एक नया जो प्रकट किया हुआ आरसी அதுலயும் का அப்படிதான் எழுதியிருக்கு. उसमें भी ऐसे है। எப்படி எழுதியிருக்குன்னா कैसा है? இயேசு அவனை சத்துருவை தரதரவென்று ரோட்டு வழியா இழுத்து சென்றார்னு போட்டு यीशु शत्रु को घसीटता हुआ रास्ते से लेके गया, அவர் ஜெயம் பெற்றார். वो विजय प्राप्त किया। அதனால 15ல சொல்லிருக்கு इसलिए 15 में लिखा है, துரைத்தனங்களையும் सारे அதிகாரங்களையும் सारे अधिकार में எல்லாம் அவனிடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து सब उससे बाहर लेके இயேசு சிலுவையிலே வெற்றி அடைந்தார். यीशु मसीह क्रूस पर विजय प्राप्त किया। அதனால इसीलिए பவுல் சொல்றாரு, पौल कहता है, இங்க பாரு இந்த ராபோஜன விஷயம், ये प्रभु भोजन का बातें, பண்டிகை, ये त्योहार, மாத பிறப்பு, महीने की शुरुआत, ஓய்வு நாள், विश्राम का दिन, இதெல்லாம் பற்றி யாரும் பிரச்சனை பண்ணாதங்க. ये सब के बारे में कोई परेशानी मत எனக்கு कीजिए, எல்லாம் தெரியும். मुझे ये सब पता है। இயேசுநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். यीशु मसीह ने मुझे सिखा दिया है। 17வது வசனம் வாசிக்கலாம். 17 वचन पढ़ेंगे उसमें। வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. இவர்கள் எல்லாமே என்னதெல்லாம்? சனிக்கிழமை, ये सब क्या है? जो शनिवार, விருத்த சேதனம், जो खतना, பலி செலுத்துகிறது, बलि चढ़ाना, சனிக்கிழமை வேதம், व्यवस्था, शनिवार இது का, எல்லாமே இயேசுவை தான் குறிச்சது. ये सारी बातें यीशु को ही दर्शाता था அவர் தான் அதை முடிச்சிட்டாரு, और उसने उसको पूरा किया, எனக்கு கற்றுக் கொடுத்தார். मुझे सिखा दिया। நான் இயேசுநாதர்ட்ட படிச்சேன். मैं यीशु से सीखा हूँ। அதனால கலாத்திய சபையில குழப்பினவனை பார்த்து சொல்லுகிறார், इसलिए गलातिया कलीसिया में जो गड़बड़ी मचा उसको देखकर कहता உங்களை है, குழப்புகிறவன் தரிப்புண்டு போனால் आपको जो நலமாயிருக்கும். गड़बड़ी में डाला वो नाश हो जाएगा तो अच्छा நான் சொன்ன रहेगा। சுவிசேஷத்துக்கு விரோதமா இருக்கு. मैं जो सुसमाचार बताया उसके विरोध में है। அப்படி அந்த சபையில உள்ள அந்த குறையை செய்கிறவனை அவர் கண்டிக்கிறார். ऐसा कलीसिया में जो कमी बताने वाले को पौल डांटता है। இன்னைக்கு நமக்கும் கூட இப்படி சொல்லுவாங்க சிலர். आज हमें भी कोई लोग कहेंगे, நீங்கெல்லாம் இயேசு நாமக்காரங்க. ये सब यीशु मसीह को नाम பேதுரு वाले हैं। முக்கியமா பவுல் முக்கியமா? पतरस जरूरी है कि पौल जरूरी இல்ல है? பேதுரு முக்கியமா இயேசு முக்கியமா? तो पतरस जरूरी है कि यीशु जरूरी है? யோசித்து பார்க்கணும். सोच कर देखिए। இந்த வேதாகமோ ये वचन- பேதுருவோ பவுலோ சொந்த கருத்தை எழுதல. ये वचन जो है पतरस या पौलुस ने अपनी खुद की बातें नहीं முழு लिखी। வேதாகமுமே பரிசுத்த ஆவியானவர் எழுதினார். पूरा पवित्र शास्त्र पवित्र आत्मा के द्वारा लिखा தேவனுடைய गया है। மனிதர்கள் परमेश्वर के दास பரிசுத்த ஆவியிலே நிறைந்து पवित्र आत्मा में भरकर எழுதினார்கள். इसे लिखा है। பேதுரு எழுதுனா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய விசுவாசத்துல ஏதோ தவறு இருக்கு. अगर आप कहेंगे पतरस ने इसे लिखा है तो आपके विश्वास में कुछ गड़बड़ी है, உங்களுடைய நம்பிக்கை சரியில்லை. आपका भरोसा सही नहीं है। பேதுரு அல்ல, पतरस ने नहीं, பரிசுத்த ஆவியானவர் பேதுருக்குள்ள இருந்து பேசினார். पवित्र आत्मा पतरस के अंदर से बातें பவுல் की। அல்ல, पौल नहीं है, பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்குள்ள இருந்து பேசினார். पवित्र आत्मा पौल के अंदर से बातें की। தாவீது அல்ல, दाऊद नहीं था, பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்குள்ள இருந்து पवित्र பேசினார். आत्मा दाऊद के अंदर से बातें किया। அப்படிதான் பைபிள் சொல்லுது. ऐसे ही वचन कहता ஒன்னு है। பேதுருல पहला पतरस में நான் நினைக்கிறேன் 1வது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. पहला अध्याय में एक वचन है, அதுல வாசிக்க வேண்டாம். அதுல என்ன எழுதிருக்குன்னா, उसमें क्या लिखा है? தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் भविष्यवाणी बताने वाले தங்கள் भविष्यद्वक्ता தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். अपने भविष्यवाणी बातों को खोज कर देखा। பேதுரு என்ன சொல்ல விரும்புகிறார்? पतरस क्या बताना चाहता है? ஏசாயா, எரேமியா, தானியேல் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் ऐसाया, यिर्मयाह, दानियेल ऐसे पवित्र लोग கிருபையை குறித்து எழுதியிருக்கிறார்கள், अनुग्रह के बारे में लिखा है, ரட்சிப்பை குறித்து எழுதியிருக்கிறார்கள். उद्धार के बारे में लिखा है। இதெல்லாம் அவங்க யோசித்து பார்த்தாங்க, ये सब वो लोग सोच कर ஆராய்ச்சி देखे थे, பண்ணி பார்த்தாங்க. उसकी खोज कर देखे। பேதுரு முக்கியமா ஒரு வார்த்தை போடுறாரு இதுல. पतरस इसमें एक सही बातें बताता है, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர். अपने अंदर की मसीहा की आत्मा के द्वारा। பேதுரு என்ன சொல்றாரு?
எனக்குள்ள கிறிஸ்து ஆவி இருக்கு ரைட்டு. पतरस कहता मेरे अंदर मसीहा का आत्मा है, वो सही है। அத பேதுரு சொல்ல उस விரும்பல. बातों को पतरस नहीं बताता। தீர்க்கதரிசனம் சொன்ன ஏசாயாவுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருந்தது. भविष्यवाणी बताने वाला एजाया के अंदर मसीहा का आत्मा था, தானியேலுக்குள்ள இருந்தது. दानियल के अंदर था, எரேமியா எசேக்கியேலுக்குள்ள இருந்தது. यिर्मयाह एजेकियल सबके अंदर था, அவர்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருந்தது. उनके अंदर मसीहा का आत्मा था। பைபிள் எழுதினது யாரு? तो बाइबल किसने लिखा था? கிறிஸ்துவின் ஆவியானவர் சொன்னாரு எழுதினார். मसीहा का आत्मा ने उन्हें बताया, वो लोग लिखे थे। இந்த நம்பிக்கை இருந்ததுன்னா குழப்பமே வராது. ये भरोसा आपको रहेगा तो आप गड़बड़ी में नहीं பவுல் रहेंगे। பாருங்க மேரேஜ் பண்ணல. पौल देखिए शादी नहीं किया, ஆனா திருமணம் ஆனா ஒரு குடும்பம் எப்படி நடத்தணும், पर शादी किए हुए परिवार कैसे चलाना பிள்ளை है, எப்படி நடத்தணும், बच्चों को कैसे நீ चलाना ஒரு है। எஜமானா, तो एक मालिक है, तो ஒரு சேட்டானி, एक सेठ है क्या, ஒரு முதலாளியா, एक मालिक நீ है, எப்படி வேலைக்காரனோட तो நடந்துக்கிடணும். कैसा अपने नौकर से बर्ताव करना நீங்க है। வேலை செய்தீங்களா, तो नौकर நீங்க करना, எப்படி உங்க சேட் முதலாளிட்ட வேலை तो अपने செய்யணும், मालिक से कैसा बातें करना है, எல்லாமே அவர் தெளிவா ஆவியானவர் சொல்லி எழுதி வச்சிருக்காரு. सब बातें उसने आत्मा के द्वारा लिख कर रखा है। கலாத்திய சபையை பார்த்து சொல்றாரு, गलातिया कलीसिया को देखकर कहता நான் है, உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னேன், मैं आपको सुसमाचार सुनाया நீங்க था, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டீங்க, आपने उसे स्वीकार लिया है, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, उद्धार पा लिया நீங்க है। முழு நிலையில இன்னும் அடையல. अभी आप पूरी परिस्थिति पूरी रूप में सही से हुए नहीं। அப்பா பிதாவே அப்படி கூப்பிடுற ஒரு அபிஷேகம் கிடைச்சிக்கிட்டு अप्पा पिता करके बुलाने का वो अभिषेक आपको मिल இன்னும் நீங்க गया, கிறிஸ்துல வளரணும். और आप मसीहा में बढ़ना है। மூணாவது அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க, गलातिया तीसरा अध्याय में एक वचन कहता है, 25 26 வாசிக்கலாம். 25 और 26 पढ़ेंगे। விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாதிக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஆ, ஏனெனில் சரி போதும். இல்ல என்ன எழுதி இருக்கிறது, इसमें क्या लिखा है? 25ல போட்டிருக்கு, விசுவாசம் வந்ததுக்கு பிறகு நீங்க வாத்தியாரை தேட வேண்டாம். यहाँ पे लिखा है विश्वास आने के बाद आप जो टीचर को ढूंढने की அதாவது நீங்க आवश्यकता नहीं। கிளாஸ்ல இப்போ 11th நீங்க பாஸ் ஆயாச்சு, देखिए आप 11वीं में पढ़कर पास हो गए हैं, சர்டிபிகேட் கிடைச்சிக்கிட்டு, सर्टिफिकेट मिल இனி चुका, வாபஸ் 11th வேண்டி நீங்க டியூஷனுக்கு போகாதீங்க. वापस आप 11वीं पढ़ने के लिए ट्यूशन डालने की आवश्यकता தேவையில்லை, नहीं। நீங்க தான் ஜெயிச்சாச்சே. और जरूरत नहीं, आप तो उसको पार कर लिए हैं। பவுல் என்ன சொல்றாரு பாருங்க 24வது வசனத்துல, पौल देखिए 24 वचन में, நல்ல விளங்கும்படி வாசிக்கணும். वो अच्छा समझने जैसा पढ़ना है। இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு, हम विश्वास के द्वारा धर्मी बनने के நம்ம लिए, நல்லவங்களா மாறுவதற்கு हम अच्छे व्यक्ति बनने के நியாய लिए பிரமாணம் व्यवस्था நம்ம எல்லாரையும் हम सबको இயேசுநாதர் கிட்ட கொண்டு விடுறதுக்கு ஒரு வாத்தியார் மாதிரி இருந்தது. यीशु मसीह के निकट पहुंचाने के लिए एक सहायकता के अरे रूप वो में काम टीचर किया। है। वो एक टीचर है, அவர் சொல்றாரு நியாய பிரமாணம் ஒரு வாத்தியார், व्यवस्था एक हमारे लिए एक हेडमास्टर நம்மள है, கொண்டு போய் இயேசுநாதர் கிட்ட விட்டுட்டு, हमें लेकर यीशु मसीह के सामने छोड़ இப்ப दिया। இயேசுநாதர் உங்களை மன்னிச்சிட்டாரு. अब यीशु मसीह हमें क्षमा कर दिया, இனிமையா நீங்க பழையபடி அங்க போகணும்னு நினைக்கீங்க, फिर से क्यों आप व्यवस्था के अंदर जाने की सोचते हैं? புரியுதா வசனம்? आप समझ रहे हैं அவர் क्या? என்ன சொல்ல விரும்புதாரு, वो क्या बताना चाहता है? நியாய பிரமாணம் தவறுன்னு சொல்லல, व्यवस्था गलत नहीं कहता அது है, வேண்டாம்னு சொல்லல. वो नहीं चाहिए ऐसा नहीं कहता है। இயேசுநாதர் கிட்ட யார் வரணும், यीशु मसीह के सामने कौन आना है? பள்ளிக்கூடத்துக்கு ஏன் போகணும், स्कूल में क्यों जाना है? டியூஷனுக்கு ஏன் போகணும், ट्यूशन क्यों डालते நல்லா हैं? யோசித்து பாருங்க. आप सोच कर देखिए, நிறைய பேர் டியூஷனுக்குலாம் போக மாட்டாங்க, बहुत सारे बच्चे ट्यूशन नहीं जाते हैं, ஆனா பள்ளிக்கூடத்துக்கு எல்லாரும் போவாங்க. पर स्कूल में जरूर से जाते हैं। டியூஷனுக்கு ஏன் போக மாட்டாங்க, ट्यूशन क्यों नहीं जाते हैं? ஒரு சிலர்ட்ட பணம் இல்ல அதனால போவாரு, किसी के पास पैसे की कमी है, वो ஒரு नहीं जाते। சிலர் அப்படி இல்ல, அங்க சொல்லி கொடுக்கறத கவனிப்பாங்க, டியூஷன் தேவையில்லை. दूसरे लोग ऐसे नहीं, वहाँ जो स्कूल में सिखाते हैं उसमें ध्यान देते हैं, उनको ट्यूशन की आवश्यकता नहीं அப்ப है। யாருக்கு டியூஷன் தேவையில்லை, तो किसको ट्यूशन की आवश्यकता नहीं है? நல்லா படிக்கிறவங்களுக்கு தேவையில்லை. अच्छे पढ़ने वालों को जरूरत नहीं है, ஆனா நம்ம எல்லாருக்குமே டியூஷன் தேவைப்படுது. पर हम सबको ट्यूशन की आवश्यकता है। அதனாலதான் நம்ம நியாய பிரமாணத்தை பார்க்கோம். उसीलिए हम व्यवस्था को देखते நியாய हैं। பிரமாணம் சொல்லுது, இங்க பாரு நீ இந்தியாக்காரன், व्यवस्था कहता है देख तू तो भारत देश का है, உனக்கும் பைபிளுக்கும் சம்பந்தமே கிடையாது. तेरा और परमेश्वर का पवित्र शास्त्र का कोई संबंध नहीं சீனாய் है। மலையில கர்த்தர் சொன்னார், सीना पर्वत में परमेश्वर ने कहा, மோசே हे मूसा, இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனத்துக்கு போய் சொல்லுனார், ये बातों को जो इजरायली लोगों को ही बताना, நீ கிட்ட வராத தூர போ. तू निकट मत तू दूर அப்ப जा। நம்ம கிட்டே போக तो முடியாது. हम वचन के निकट नहीं जा सकते। இஸ்ரவேலுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு கொடுக்கப்பட்டது. इजरायलों के लिए या थोड़े झुंड के लिए प्रभु ने इस ஆனா वचन நமக்கு दिया, பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை. पर हमें स्वर्ग भी जाने की आशा है। இப்ப அடுத்த பாயிண்ட் என்னது, अब दूसरी बात क्या நியாய है? பிரமாணம் நீங்க வராத அப்படின்ட்டு. व्यवस्था कहता तुम निकट में नहीं आ அடுத்து सकते। இயேசுநாதர் இருக்கிறாரு, अभी यीशु मसीह है, அவர் சொல்றாரு நியாய பிரமாணம் தான் உன்னை தள்ளிட்டு நியாயத்தா வா. वो कहता है व्यवस्था ने तुझे दूर कर दिया पर तू मेरे पास आ। ஆனா நியாய பிரமாணம் பார்த்த பிறகுதான் உனக்கு உணர்வே வந்தது நீ குற்றவாளி. पर व्यवस्था को जब तूने देखा तब तुझे मालूम पड़ा तू दोषी है। நீ பாவம்னு எப்படி
எப்படி உனக்கு தெரியும்? ये पाप है ऐसा कब मालूम होता அங்க है? எழுதிருக்கு, சட்டம் எழுதிருக்கு, கொலை செய்கிறவன் பாவி, वहाँ कानून लिखा है जो खून करता है वो पापी है, கள்ள சாட்சி சொல்றவன் பாவி, झूठा गवाही देने वाला पापी है, விக்கிரத்தை தொழுது கொள்கிறவன் பாவி. मूर्ति पूजा करने वाले पापी है। இதெல்லாம் பார்த்த, ये सब तो व्यवस्था இதுல में நீ देखा, விடுதலை படைன்னு ஆசைப்பட்ட, इससे छुटकारा पाने की जो ஆனா सोचा, நியாயப்பிரமாணம் சொல்லுது நீ தூர போ, கிட்ட வராத. पर व्यवस्था कहता तू निकट मत, तू दूर जा। அதனால நான் இயேசுநாதர்கிட்ட வந்துட்டேன். इसीलिए मैं यीशु के पास आ அப்ப गया। இயேசுநாதர்கிட்ட நான் வர்றதுக்கு மெயின் காரணம் நியாயப்பிரமாணம் தான். अब यीशु मसीह के सामने नजदीक आने का बड़ा कारण ये व्यवस्था है। ஐயோ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சா தான் பரலோகத்துக்கு போக முடியும். व्यवस्था को मैं पालन करूंगा तभी स्वर्ग जा सकता हूँ, நியாயப்பிரமாணம் என்னை விடல, पर व्यवस्था मुझे नहीं ஆனா छोड़ता, இயேசு என்னை விடுதாரு. पर यीशु मसीह मुझे छोड़ देता है। இயேசுநாதர் சொல்றாரு, तो यीशु मसीह कहता है விசுவாசித்தால் பிழைப்பாய். तू विश्वास करेगा तो बचाया ஐயா जाएगा। நான் என்னையா விசுவாசிக்கணும்? मैं क्या विश्वास करूं? உன் பாவத்தை நான் சிலுவையில சுமந்துட்டப்பா, तेरे पाप को मैंने क्रूस पर உன்னை उठा நான் लिया, மன்னிச்சிட்டேன். तुझे मैं क्षमा कर அப்புறம் दी। இப்ப என்ன செய்யணும்? अब मैं क्या करूं? மனதார நீ அறிக்கை செய்து तो விட்டுறணும். पूरे दिल से कबूल करना और छोड़ ரொம்ப देना है, ஈஸியா இருக்கு. बहुत आसान है, அதனால விட்டுட்டோம். उसी लिए हमने उसको அடுத்த छोड़ दिया। வசனம் என்ன சொல்லுது பாருங்க, दूसरा वचन क्या कहता है? 17வது வசனத்துல, 17 वचन में, ஏனென்றால், क्योंकि அதாவது யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து சொல்றாரு, जो जो विश्वास करते हैं उनको देखकर कहता है, ஏனென்றால் क्योंकि உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ आपके अंदर मसीहा में बपतिस्मा लेने वाले जितने लोग हो, அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. उतने लोगों ने मसीहा को पहन लिया है। பவுல் என்ன சொல்றாரு? पौल क्या कहता है? நீங்க விசுவாசிங்களா? आपने विश्वास किया ना? உங்களுக்கெல்லாம் நான் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் கொடுத்தோம்ல, आप सबको मैं यीशु के नाम से बपतिस्मा வேற दिया ஏன் था, பயம்? फिर क्यों आप இப்ப घबराते நீங்க हो? இயேசுநாதர் உள்ளுக்குள்ள தான் இருக்கீங்க. अभी आप यीशु मसीह के अंदर है, இதுல யூதனும் கிடையாது, கிரேக்கனும் கிடையாது, इसमें ना कोई यहूदी या ग्रीक माना இல்ல जाता है, அடிமையும் கிடையாது, சுயாதீனம் इसमें கிடையாது. कोई बंदी वाला नहीं या आजाद वाला நீங்க नहीं। யாரா இருந்தாலும் சரி, आप जो कोई क्यों ना हो, நியாய பிரமாணம் தான் உன்னை நீ அங்க போ அங்க போன்னு தள்ளுது. व्यवस्था ही आपको इधर जा उधर जा करके धक्का அங்க देता है। எழுதியிருக்கு, लिखा है வேசியின் பிள்ளை 10 தலைமுறைக்கு சபைக்கு வரக்கூடாது, वेशी की जो बच्चे हैं 10 पीढ़ी तक कलीसिया में नहीं आ सकते, அம்மோனியனும் போவாப்பியனும் 10ஆம் தலைமுறைக்கு வரக்கூடாது. मोआब और अम्मोन जो है 10 पीढ़ी तक कलीसिया के अंदर नहीं आ सकते। இந்தியாக்காரனுக்கும் அதுதான், भारत देश वाले के लिए भी நீயும் வரக்கூடாது. तू भी नहीं இது आना। நியாயப்பிரமாண சட்டம். ये व्यवस्था का कानून ஏன்னா है, நான் யூதனா பிறக்கல, क्योंकि हम यहूदी जन्म நான் नहीं हुए, விருத்தசேதனம் பண்ணப்படல, हमने खतना नहीं நான் किया, பலி செலுத்தல. हमने बलि नहीं चढ़ा। ஆகவே என்னை பைபிள் நீ புறஜாதின்னு சொல்லியிருக்கு. उसीलिए वचन कहता है तो अन्य जाति का है, அப்படின்னா நீ வந்து உன் மனம் போல நடந்தவன், इसका मतलब तो अपने मर्जी से जीने वाला था, நீயும் ஒரு கடவுளை செய்துக்கிட்ட, तो खुद अपने लिए एक भगवान बना உன்னுடைய लिया, நம்பிக்கை வேற விதமா இருந்தது. तेरा भरोसा अलग था, அதனால उसीलिए உனக்கு நியாயப்பிரமாணம் இடம் கொடுக்கல. उसीलिए व्यवस्था तुझे इसके अंदर आने की ஆனா जगह नहीं இயேசு दी। சொல்லுகிறார், और यीशु मसीह நீ कहता है யூதனா இருந்தாலும் பரவாயில்ல, तू यहूदी रहेगा நீ तो भी चलेगा, கிரேக்கனா இருந்தாலும் या பரவாயில்ல, तो ग्रीक है तो भी நீ चलेगा, அடிமையா இருந்தாலும் சரி, तू गुलाम है तो भी நீ ठीक है, என்ன வேலை பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. तू कुछ भी काम कर मुझे परेशानी नहीं है, மனம் திரும்பினா என் பிள்ளையா மாறி. तू मन परिवर्तन करेगा तो मेरा बच्चा बन ஆகவே जाएगा। இந்த கலாத்திய சபையை பார்த்து சொல்றாரு, इसलिए गलाती कलीसिया को देखकर कहता நீங்க है பாக்கியவான்கள், आप सब धन्य है, நான் தான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம்ல, मैंने ही आपको बपतिस्मा दिया था, இயேசுநாதர் நாமத்துல தானே கொடுத்தேன். यीशु के नाम से ही இப்ப दिया நீங்க था, இயேசுநாதர் உள்ளுக்குள்ள தானே இருக்கீங்க. अभी आप यीशु मसीह के अंदर ही तो है, யா உங்களுக்கு பயம்? क्यों आप घबरा रहे हो, எதனால உங்களுக்கு பயம்? क्यों आपका डर है, இந்தியாக்காரன்னு பயமா இருக்கா? क्या आप भारत देश के उसलिए डर लगते இல்ல நீ हैं, ஒரு ஏழைன்னு பயமா இருக்கா? क्या आप बहुत गरीब है उसलिए இல்ல घबराते हैं, படிக்கலன்னு பயமா या இருக்கா? नहीं पढ़े हैं इसलिए ஒரு घबराते हैं, டென்ஷன் வேண்டாம். कोई भी चिंता की आवश्यकता கலாத்திய नहीं। சபைக்காரங்க சொல்றாங்க, गलातिया कलीसिया के लोग ஐயா कहते இந்த हैं மாதிரி அந்த ஊழியக்காரன் வந்து சொல்லிட்டு போனானே, ऐसा वो पास्टर ने आके बता के गया, அவன் என் கையில கிடைச்சா நான் வெட்டிடுவேன் वो அப்படிங்க. कहता है मेरे हाथों में मिलेगा मैं उसको काट உங்களை दूंगा, கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமா இருக்கும். आपको गड़बड़ी में डालने वाला नाश हो जाएगा तो अच्छा हो பவுல் जाएगा। ஆண்டவருடைய பாதத்துல இருந்து படிச்சாரு, पौल परमेश्वर के चरणों में रहकर उसे सीखा, அதனாலதான் அவள் தைரியமா பேசினார். उसीलिए इतना धैर्य से बातें की। அந்த 29வது வசனம் வாசிக்கலாம், 3வது அதிகாரம் கலாத்தியர். गलातिया 3 अध्याय में 29 वचन, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். और यदि तुम मसीहा के हो तो अब्राहम के वंश के और प्रतिज्ञा के अनुसार वारिस भी हो। நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களா ஆனால், நீங்கள் இயேசப்பாவை தெய்வமா ஏற்றுக்கொண்டால், अगर आप मसीहा के हैं या प्रभु मसीहा को प्रभु माने हैं तो நீங்க ஆபிரகாமுடைய சந்ததி. आप अब्राहम के संतान में आ जाते हैं। அப்படின்னா எப்படி? ऐसा मतलब நம்ம कैसा? தான் ஆபிரகாம் ஃபேமிலில பிறக்கலையே. हम तो अब्राहम के परिवार में जन्म नहीं ஆனா लिए, பைபிள் சொல்லுகிறது, पर बाइबल कहती है, பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், पवित्र वचन में लिखा गया है, நியாயப்பிரமாணம் ஆபிரகாம் குடும்பத்துக்கு தானே கொடுத்திருக்கு. व्यवस्था तो अब्राहम के परिवार को दिया गया था, நீங்களும் இப்போ ஆபிரகாம் குடும்பமா மாறியாச்சு. अभी आप भी अब्राहम के परिवार में आ गए हैं। இப்போ நீங்க பழைய ஏற்பாடு வாசிக்கலாம், अभी आप पुराने अध्याय को पढ़ सकते பழைய हैं, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கலாம். व्यवस्था का पालन कर सकते हैं। எத்தனையோ வாக்கு தத்தங்கள்
பழைய ஏற்பாட்டுல இருக்கு பாருங்க. कितने ही वाग्दान आशीषें அதெல்லாம் ஆபிரகாமுக்கு தான் கொடுத்தது. और सब अब्राहम को दिया गया இப்போ था। நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால் अभी आपने यीशु को स्वीकारा, इसलिए நீங்களும் ஆபிரகாம் சந்ததியில வந்துட்டீங்க. आप भी अब्राहम के संतान में आ गए இப்ப हैं। பழைய ஏற்பாடு ஆசீர்வாதம் உங்களுக்கு अभी இருக்கு. पुराने नियमों की आशीष में பழைய आपका भी ஏற்பாடு हक है। ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? पुराने नियमों का आशीष क्या है? உலகத்துல உள்ள எல்லாரையும் காட்டிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். दुनिया के सब लोगों से मैं तुझे ऊंचे स्थान में நீ रखूंगा। எப்பொழுது ஜெபம் பண்ணுவாயோ அப்பொழுது நான் तू கேட்பேன். जब प्रार्थना करेगा तब मैं सुनूंगा। நீ கையிட்டு செய்கிற சகல வேலையிலும் நான் கூட तो अपने இருப்பேன். हाथों से करने वाले हर एक मेहनत को मैं तुझे आशीष உன்னை करके दूंगा। கீழாக்காமல் உன்னை तुझे மேலாக்குவேன். नीचे नहीं परंतु ऊपर रखूंगा। நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. बहुत सारी आशीषें हैं। அவரு உபாகமம் 1:11 சொல்லிருக்கு. व्यवस्था 1:11 என்ன சொல்லுது தெரியுமா? 1:11 में क्या कहता है? நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் अभी जो है उससे अधिक எத்தனை மடங்கு? कितना गुना? 1000 मடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். 1000 गुना आपको आशीष இது करेगा। யாருக்கு சொல்லப்பட்டது? ये किसको बताया गया है? உலக பிரகாரமா ஆபிரகாமுடைய குடும்பத்துக்கு. दुनियादारी के हिसाब से अब्राहम के परिवार को। இப்ப நம்ம யாரு? अभी हम कौन है? இயேசுனார் என்ன சொல்றாரு? यीशु मसीह क्या कहता है? ஆவியானவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? पवित्र आत्मा क्या लिख कर रखा है? நீங்களும் ஆபிரகாமுடைய சந்ததி. आप लोग भी अब्राहम के संतान के எப்படி? हैं। कैसा हो? இந்த 3வது அதிகாரத்துல அதனுடைய விவரத்தை சொல்லுகிறார் तीसरा பாருங்க. अध्याय में उसके बारे में बताया है। என்ன சொல்றார் பாருங்க. क्या बताता है? देखिए 15வது வசனத்துல 15 वचन। சகோதரரே, हे मेरे भाइयों, மனுஷர் முறைமைகளின்படி நான் சொல்லுகிறேன். मैं इंसान के तौर तरीके के अनुसार உலக कहता हूँ। பிரகாரமா நான் பேசுறேன், தயவு செய்து கவனிக்க. दुनिया के सामान्य बात करता हूँ, आप ध्यान दीजिए। மனுஷர்கள் ஒருவரோடு ஒருவர் சில உடன்படிக்கை பண்ணுவாங்க. इंसान एक दूसरे से कोई वाचा बांधते हैं அந்த உடன்படிக்கை அதிகமா யாருமே தள்ள மாட்டாங்க. और उस वाचा को, उस बातों को कोई टुकराते नहीं है। மனுஷரை சொல்லு, நல்ல நீதி உள்ள நேர்மை உள்ள மனுஷனை பார்த்து சொல்றாரு. अच्छा धर्मी और सच्चा मनुष्य के बारे में कहता ஏதாவது है। வாக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா செய்வாங்க. कुछ उन्होंने कबूल किया तो उसको पूरा करके அத देंगे। தள்ளையும் மாட்டாங்க, கூட்டையும் மாட்டாங்க, குறைக்கவும் மாட்டாங்க. उसको न गिराएंगे, न कम करेंगे, न ज्यादा करेंगे। உண்மையா பொய்யா? सही सही बात है कि பவுல் नहीं? என்ன சொல்றாரு? ஆவியில பரிசுத்தத்துல இறங்கி पवित्र आत्मा में भरकर पौल क्या कहता है? சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. सच्चाई को आप जान நான் लीजिए। உங்களை ஆபிரகாமுடைய சந்ததி அப்படின்னு சொல்லிட்டேன். मैंने अब्राहम का संतान करके कह दिया हूँ। இப்ப நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கு. अब बहुत लोग को शंका है। நான் சொல்றேன் பாருங்க, உலக பிரகாரமா मैं कहता हूँ देखिए, दुनियादारी के रूप में ஒரு நல்ல மனுஷனை பார்த்து, एक अच्छा व्यक्ति को देखकर, "அப்பா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஒரு 1000 ரூபாய் தான்னு கேட்க, हाँ मुझे बहुत कष्ट लग रहा है तो 1000 का मदद कर। சாயங்காலம் வந்து வாங்கிக்கன்னு அவர் சொல்லிட்டாரு. शाम को आकर वो ले करके वो कह दिया। அந்த ஆள்கிட்ட நீங்க சாயங்காலம் போய் கேட்கும்போது, अब शाम को जब उसके पास जाते हो तो நான் எப்ப சொன்னேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். वो नहीं कहेगा कि मैंने कभी कहा था, ஏன்னா ஒரு மனுஷன், क्योंकि वो व्यक्ति है। அவனே பேச்ச மாத்த மாட்டான். वो ही अपने बातों से पलट நான் नहीं 1000 कर ரூபாய் सकता। சொல்லி 500 ரூபாய் சொன்னேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். वो ये भी नहीं कहेगा मैं 1000 ने 500 का, ऐसा नहीं कहेगा। சாதாரண மனிதர்களே சொன்ன வார்த்தைகளை மாற்றுகிறது கிடையாது. साधारण व्यक्ति भी जो बातें कही है उसको बदलते नहीं है। ஆபிரகாமுக்கும் 16வது வசனம், ஆபிரகாமுக்கும் 16 वचन अब्राहम को भी அவனுடைய சந்ததிகளுக்கும் और उसके संतानों को வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. उनके लिए वो वाचा दे दिया गया है। எங்க பண்ணாரு? कहाँ पर किया है? ஆபிரகாமுக்கு எங்க வாக்கு கொடுத்தாரு? अब्राहम को कहाँ पर वाग्दान दिया? ஆதியாகமத்துல வாக்கு கொடுக்கிறாரு. उत्पत्ति में वाग्दान दिया। விவரமா பாருங்க, எபிரேயர் 6வது அதிகாரத்துல देखिए हिब्रू का किताब 6वां अध्याय में 13வது வசனம் வாசிக்கலாம். 13 वचन पढ़ेंगे। எபிரேயர் 6:13. हिब्रू का किताब 6वां अध्याय 13 वचन। ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபோது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு परमेश्वर ने अब्राहम से प्रतिज्ञा करते समय जब शपथ खाने के लिए किसी को अपने से बड़ा न पाया तो अपनी ही शपथ खाकर कहा। ஹல்லேலூயா. हालेलुया। நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? क्या आपको भरोसा है? பரிசுத்த ஆவியானவர் எபிரேயர் நிருபத்தில் எழுதாரு, पवित्र आत्मा हिब्रू की किताब में लिखता है, நம்முடைய தேவன் மகிமையானவர். हमारा परमेश्वर महिमा का खुदा है। அவருக்கு மேல இன்னொரு ஆள் கிடையாது. उसके ऊपर और कोई खुदा नहीं है அவருக்கு கீழையும் இன்னொரு கடவுள் और கிடையாது. उसके नीचे भी कोई भगवान नहीं है। அதனால इसीलिए அவரே சொல்றாரு, वो खुद कहता இங்க है, பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். देख अब्राहम मैं तुझे आशीष करूंगा, எனக்கு ஈக்குவல் யாருங்க ஆள் கிடையாது. पर मेरे बराबरी का यहाँ कोई व्यक्ति என்னை नहीं நம்பு. है। मुझ पे तू भरोसा कर। சத்தியமா சொல்லு, உன்னை मैं ஆசீர்வதிப்பேன். सच्चाई से कहता मैं तुम्हें आशीष நானே करूंगा। உன்னை ஆசீர்வதிப்பேன் मैं खुद तुझे आशीष करूंगा। அப்படின்னு ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு. ऐसा अब्राहम को कह दिया। என்ன சொன்னாராம்? क्या कह दिया? வாக்கு கொடுத்தார். वाग्दान दिया। அந்த வாக்கு அவங்க நல்லா கவனிங்க. 16வது வசனம் கலாத்தியர் 3வது அதிகாரத்துல गलातिया 16वां अध्याय के 6वां अध्याय 3:16ல 3:16 அந்த में வசனம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நிறைய வசனம் புரிய वो ஆரம்பிச்சிடும். वचन अगर आप समझ जाएंगे तो आपको बहुत वचन समझ में आएगा। ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும்
சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. अब्राहम को और उसके संतानों को ये वागदान दिया गया। வாக்குத்தத்தம் பண்ணது யாரு? वागदान करने वाला कौन है? சர்வவல்லமுள்ள सर्व தெய்வம். सामर्थ्य खुदा है, அவர்தான் எல்லாத்தையும் படைத்தவர். वही सबका सृष्टि करता है। அடுத்த வசனம் சொல்லுது, और दूसरा சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் संतानों के लिए जैसा बहुत सारे लोगों को न बताते உன் हुए சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி तेरे இருக்கிறார். संतान मतलब एक व्यक्ति के बारे में बताया गया है। அந்த சந்ததி இயேசுநாதர் கிறிஸ்து. वो संतान यीशु मसीह है। கலாத்தியர் गलातिया 3:16 16 அந்த வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்க. ये वचन क्या बताता है? இப்ப நம்ம கலாத்தியர் 3 கடைசி வசனம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களா இருக்கிறதுனால गलातिया 3 आखिरी में कहता है आप मसीहाई के हैं, நீங்கள் इसीलिए ஆபிரகாமுடைய சந்ததி. आप अब्राहम के संतान हैं। 16 விவரமா சொல்றாரு. 16 में अच्छे से बताया பாருங்க, है। ஆபிரகாமுக்கு அவர் அப்படி சும்மா blessing பண்ணல. देखिए अब्राहम को ऐसे ही कसम नहीं दिया, அவர் வாக்கு கொடுக்கும்போது वो जो वागदान दिया था வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டன. எப்படி வாக்குத்தத்தம் பண்ணதாரா? और कैसा कसम दिया, उसको वागदान दिया, உன் சந்ததிக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் तेरे संतानों के लिए करके बहुत सारे लोगों को न बताते हुए ஒன்று சொல்றாரு. உன் சந்ததின்னு சொல்றாரு. तेरी संतान को, அந்த சந்ததி தான் கிறிஸ்து. और वो जो संतान था मसीहा है, அந்த சந்ததி இயேசு. वो संतान यीशु है। அந்த குடும்பத்துல நீ பிறந்தன்னா उस परिवार में तू जन्म लेगा நீ तो ஆபிரகாமுடைய சந்ததியில பிறந்தவன். तो अब्राहम के संतान में जन्मा हुआ है। ஆபிரகாமுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கு. अब्राहम को बहुत बच्चे हैं, அவருக்கு 3 மனைவி. उनको 3 औरत थी। அந்த பிள்ளையை பற்றி சொல்லல. उस बच्चों के बारे में नहीं बताया। இயேசு ஒரு சந்ததின்னு சொன்னாரு. यीशु एक संतान करके அந்த कहता है, சந்ததி இயேசு. वो संतान यीशु है। அதத்தான் கிறிஸ்துன்னு பழைய ஏற்பாடு சொல்லுது. वही पुराने नियम में मसीहा அந்த करके कहेंगे। கிறிஸ்தவ மார்க்கத்துல நீ பிறந்தனால उस मसीहा के मार्ग में तू जन्म लिया, इसलिए ஆபிரகாமுடைய சந்ததியில வந்து விட்டாய். अब्राहम के संतान में तू भी जन्म ले लिया। பயப்படாத. अब तू घबरा मत, வாக்குத்தத்தம் உனக்கு உண்டு. वागदान तेरे लिए भी है, ரட்சிப்பு உண்டு. उद्धार तेरे को है। இயேசுவின் நாமத்துக்கு உள்ளாக यीशु मसीह के नाम के अंदर சகல ஆசீர்வாதமும் இருக்கு. सारा आशीष छुपा हुआ है। முதல்ல சொல்றாரு, இவர் பேச்செல்லாம் மாத்த மாட்டாரு. वो पहले कह दिया ये अपनी बातों से पलटेगा नहीं। எதனால மாத்த மாட்டாரு? क्यों नहीं पलटेगा? அவர் தன்னில் தானே ஆணையிட்டு क्योंकि சொன்னார். उसने अपने ऊपर से कसम दिया है। அந்த ஆதியாகமத்துல நம்ம ஒரு தடவை அந்த வசனத்தை பார்த்தோம். उत्पत्ति में हमने एक बार वो वचन को देखा था। அந்த அவர் 15வது அதிகாரம் நினைக்க ஆதியாகமத்துல उत्पत्ति 15 अध्याय में शायद அவர் எப்படி அந்த அந்த எக்ரிமெண்ட் பண்ணதார் அப்படின்னு, कैसा उसके साथ वो वाचा बांधता है, எப்படி உடன்படிக்கை பண்ணாராம். कैसा वाचा बांधा था। ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கு. वहां पर एक जानवर मारा गया है, ஒரு பக்கம் தலை, ஒரு பக்கம் एक तरफ में सिर है, एक तरफ में आधा शरीर है, அப்படிதான் சொல்லியிருக்கு. அதுல वैसे लिखा गया है। எத்தனாவது அதிகாரம்? 15வது அதிகாரத்துல 15 अध्याय में 17வது இல்ல, அதுல கொஞ்சம் முந்தி வாசிக்கணும். அவர் எப்படி அந்த பலியை செலுத்துகிறார் பாருங்க. அதுல எழுதியிருக்கிறது 10வது வசனத்துல 15:10 15:10 में அவன் 9ல அவன் எல்லாத்தையும் கொண்டு வரான். என்னது? 3 வயது கிடாரி, वो सबको लेके आता है, 3 बछड़े को, 3 வயது வெள்ளாடு, 3 साल का एक सफेद 3 வயது ஆட்டுக்கடா. और 3 साल का एक 3 மிருகம் வருது அங்க. 3 जानवर को लेके आता இந்த है। 3 மிருகத்தையும் ஆபிரகாம் கொண்டு வருகிறார். ये 3 जानवर को अब्राहम लेके आता है। எதுக்கு? क्यों लेके आता है? ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு. प्रभु से आशीष को पाना है। அவர்தான் சொன்னாரு, நீ இதெல்லாம் கொண்டு வா, प्रभु ने खुद कहा तू ये सब बातों को நான் लेके உன்னை आ, ஆசீர்வதிக்க मैं போறேன். तुझे आशीष இவர் करूंगा। அந்த 3 மிருகத்தை கொண்டு வந்துட்டாரு. इसने 3 जानवर को लेके आ गया। கொண்டு வந்துட்டு लेके आकर அவர் என்ன செய்தாராம்? वो क्या करता है? 10வது வசனம், 10वां वचन, அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து நடுவாகன்னா உடல்ல 2 வெட்டி, उसको 2 भाग बराबर से बीच में से कर कर, நல்லா புரியுதா உங்களுக்கு? आप समझ रहे हैं ना? ஆட்டுக்கடா நிக்கி एक बछड़ा है, அத மத்தியில வெட்டி, उसको बीच में काट कर, ஒரு பக்கம் தலை, ஒரு பக்கம் முண்டம், एक तरफ शरीर है, एक तरफ उसका सिर है। இப்படி 3 மிருகத்தை துக்கடா பண்ணி வச்சிருக்கு. ऐसा 3 जानवर को टुकड़ा कर कर रखा இப்படி है। 2 வெட்டி வச்சு, அந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு. वो तरफ एक बाघ है, ये तरफ एक बाघ है। எத்தனை பேருக்கு புரியுது வசனம்? कितने लोग समझ रहे इस वचन को? ஆண்டவர் இந்த உடன்படிக்கை செய்யும் போது ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், हाँ, प्रभु इस वाचा को जो वाचा को उसको देने के पहले अब्राहम को देख कर ஒரு कहता பெரிய है காரியம் நான் செய்ய एक போறேன், बड़ा सा काम मैं करने நீ वाला हूँ, இதெல்லாம் கொண்டு வாடின்ட்டாரு. तो ये सब लेके ऐसा இப்போ कह ஒரு दिया।
ஆட்டுக்கடாவை கொண்டு வருகிறார். वो बकरे का बछड़े को लेके அத आता है, மத்தியில வெட்டுதாரு. उसको बीच में काटता இந்த है, பக்கம் பாதி, இந்த பக்கம் பாதி, ये तरफ आधा है और ये तरफ आधा है, மத்தியில வழி கிடக்கு. बीच में रास्ता है। இப்படி மூணு மிருகத்தையுமே மத்தியில வெட்டிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் வச்சிட்டு மத்தியில இருக்கு வழி. ऐसे ही वो तीनों जानवर को आधा मार कर आधा आधा इधर आधा उधर कर दिया और बीच में பழைய एक ஏற்பாடு रास्ता இப்படி है। நடந்திருக்கு. पुराने नियम में ऐसा हुआ है, இப்ப வெட்டி வச்சாச்சு. अभी टुकड़ा कर कर रख दिया, ரத்த கோரையோட கிடக்கு. वो खून के साथ पड़ा हुआ है, தலை ஒரு பக்கம் இருக்கு, முண்டம் ஒரு பக்கம் இருக்கு. सिर एक तरफ है, उसका शरीर एक तरफ है। இப்ப இதுல ஆபிரகாம் போணும், நடந்து போணும். अब इसके बीच में से अब्राहम चल के जाना என்ன है, சொல்லிட்டு பாரு, क्या कह के गया है? வெறுங்காலோட ரத்தத்திலூடி நடந்து போணும். आप ऐसे खाली पैर में खून के ऊपर चलकर जा रहा ஐயா है। நீங்க சொன்ன வசனத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். प्रभु आपने जो बोला उस वचन को मैं स्वीकारता நீங்க हूँ, என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன். आप जो भी कहेंगे मैं स्वीकार நான் लूंगा, உங்களை நம்புதேன். मैं आप पे भरोसा करता हूँ। அதனால அந்த ரெண்டு வெட்டப்பட்ட சரீரத்துக்குள்ளோடி நான் நடந்து போறேன். उसीलिए वो जो मारा गया उस शरीर के बीच में से मैं चल के जाता हूँ। ஒருவேளை நான் கட்டளை நீங்க சொன்னதை நான் மீறிட்டோம்னா अगर मैं कोई आपकी बातों को सही पालन नहीं किया இதே तो மாதிரி நானும் வெட்டுண்டு போவேன். ऐसे ही मैं भी टुकड़े में बढ़ जाऊं। ரெண்டாவது ஆண்டவர் வருவாரு. दूसरा फिर प्रभु आएगा। ஆபிரகாமே अब्राहम, நானும் சொல்லுதேன், मैं भी कहता हूँ உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கேன். तुझे मैं आशीष करूंगा, உனக்கு இந்த தேசத்தை சுதந்திரமா தாரேன்னு சொல்லியிருக்கேன். तुझे इस देश को स्वतंत्रता में இப்ப दूंगा। நானும் இந்த வழியிலூடி நடந்து போய் मैं भी इस रास्ते से चलकर जाकर நான் சொன்ன வார்த்தையை மாத்தாம உனக்கு இந்த தேசத்தையும் தருவேன். मैंने जो बातें कही उसको न बदलते हुए तुझे इस देश को भी दूंगा உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். और तेरे संतान को भी मैं आशीष இதை करूंगा। நான் வாக்கு கொடுத்திருக்கோம்ல. ये मैंने वागदान दिया है இப்ப ना। இந்த முண்டத்திலூடி இந்த வெட்டப்பட்ட மிருகத்திலூடி நடந்து போவேன். अभी मैं भी इस मारे हुए जानवर के बीच में से चलकर ஒருவேளை जाऊंगा। நான் இதை தரல அப்படின்னா अगर मैं जो वादा किया उसे नहीं दिया तो ஆண்டவர் சொல்றாரு, प्रभु कहता है நானும் இந்த மிருகத்தை மாதிரி வெட்டுண்டு போயிருவேன். मैं भी इस जानवर के समान टुकड़े में बढ़ அப்படி जाऊंगा। சொல்லுறதுக்கு தயாரா இருக்காங்க. ऐसा कहने के लिए तैयार है। பாத்துக்கிட்டே இருக்காரு. மிருகத்தை வெட்டிட்டு இப்ப கர்த்தர் வருவாரு, அவர் சொல்வாரு, நானும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். जानवर को काट कर रख कर वो इंतजार कर रहा, प्रभु आएगा, मैं भी कहूंगा, प्रभु भी कहेगा। ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட உடன்படிக்கை நான் செய்யலப்பா. पर प्रभु ने कहा ऐसा मैंने वाचा बांधा नहीं है, நானே உனக்காக பலியாகப்பா. मैं खुद तेरे लिए बलि बनने वाला அதனால हूँ। இதெல்லாம் வேண்டாம். इसलिए ये सारी बलियों की आवश्यकता नहीं அவரே है। கீழே இறங்கிட்டு वो खुद नीचे उतर இவன் कर அப்படியே தூக்காட்டிட்டாராம். इसको नींद आ गया, அப்படியே தூங்கிட்டாரு. ऐसे ही वो सो गया है। பைபிள் சொல்லுது, சூரியன் அஸ்தமித்த போது ஆபிரகாம் அயர்ந்த நித்திரை அடைந்தார். 12வது வசனம். 12 वचन में लिखा है जो सूरज नीचे चले गया तो अब्राहम गहरे கொஞ்சம் नींद में गया, இருட்டாயிட்டு. थोड़ा अंधेरा हो गया। இப்போ ஆபிரகாம் அந்த பலிக்குலூடி நடந்து போகல, अभी अब्राहम उस बलि के अंदर से चल के नहीं அவர் गया, தூங்கிட்டாரு. वो सो गया है। 17வது வசனம் சொல்லுது, 17 वचन कहता है, சூரியன் அஸ்தமித்தது, सूरज नीचे डूब गया, காரிருள் உண்டான பின்பு घोर अंधकार हो இதோ गया, புகைகிற சூளையும் जो जलने वाली धुएं के बीच में அக்கினி से துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றிட்டு. आग के अंदर आग प्रकट हो गया। ஹல்லேலூயா. ले लिया। நம்முடைய கர்த்தர், हमारा परमेश्वर, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், मैं तुझे आशीष இந்த करूंगा, தேசத்தை உனக்கு தருவேன். इस देश को मैं दूंगा। இதை தரல அப்படின்னா अगर मैं नहीं दूंगा நானும் तो இப்படி வெட்டுண்டு போவேன். मैं भी ऐसा அந்த टुकड़ा हो சத்தியம் जाऊंगा। பண்ணி वो कसम நானே दिलाकर செய்வேன். मैं खुद करूंगा। அவர் மொத்தேல் அந்த அதுக்குள்ளே அந்த பக்கம் போயிட்டார். वो अकेले उसको पार कर कर चले गया। ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே நான் போக வேண்டாமா? अब्राहम कहता प्रभु मैं नहीं चलना है क्या? ஆபிரகாம், நீ விசுவாசத்தல்லப்பா. ए अब्राहम तूने विश्वास किया ना, அதுதான் ஒரு பெரிய பொக்கிஷம். वो एक बड़ा सा खजाना அது है, பெரிய நீதி. वो एक बड़ा धार्मिक काम அது है, போதும் எனக்கு. वो मेरे लिए நீ काफी है। விசுவாசத்தல்ல, तू विश्वास किया, எவ்வளவு மகிமையான காரியத்தை செஞ்சிட்ட நீ. कितना बड़ा काम तूने அது कर दिया, போதுப்பா. वो मेरे लिए நீ काफी है। இதெல்லாம் செய்ய வேண்டாம். तू ये सब करने நீ की எனக்கு आवश्यकता பணமும் தர है, வேண்டாம். तो मुझे पैसा देने की आवश्यकता है। இயேசுநாதர் இப்படிதான் உடன்படிக்கை செய்தார். यीशु मसीह ऐसे ही उसके साथ वाचा बांधा। இதைத்தான் கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது. यही गलातियों का किताब 3:16 में कहा गया என்ன है। போட்டிருக்கு? क्या कहा गया है? ஆபிரகாமுக்கு கர்த்தர் உடன்படிக்கை செய்யும் போது, अब्राहम को प्रभु जब वाचा बांधा था, உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லாமல், तेरे संतानों को करके बहुत लोगों को न बताते உன் हुए, சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொன்னார். तेरे संतान मतलब एक के बारे में कहा है, அந்த சந்ததி
கிறிஸ்து. और वो संतान मसीहा है। இப்ப நம்ம யார் குடும்பத்துல अभी பிறந்திருக்கிறோம்? हम किसके परिवार में जन्मे? கிறிஸ்துவின் குடும்பத்தில் हम பிறந்திருக்கிறோம். मसीहा के परिवार में जन्मे இப்ப गए हैं। யூதர் யாரு, நம்ம யாரு? अभी यहूदी कौन है या हम कौन அவங்க है? ஆபிரகாம் குடும்பத்துல பிறந்தாங்க. वो अब्राहम के परिवार में जन्म நம்ம हुए ஆபிரகாமுடைய சந்ததி குடும்பத்துல और பிறந்திருக்கிறோம். हम अब्राहम के संतान के परिवार में அவங்க जन्मे। உலக பிரகாரமா பிறந்தாங்க. वो दुनिया के तरीके से நம்ம जन्मे। விசுவாசத்தினால हम பிறந்திருக்கிறோம். विश्वास के तरीके से जन्मे हुए யார் हैं। யூதன்? कौन यहूदी है? மாம்சத்தினுடைய பிறந்தவன் அல்ல, जो शरीर से प्रकट हुआ वो नहीं, ஆவியின்படி जो பிறந்தவன். आत्मा से जन्म யார் हुआ। ஆவியின்படி பிறந்தவன்? कौन आत्मा से जन्म நீங்க हुआ? தான் அப்படின்னு கலாத்திய சபையை பார்த்து சொல்றாரு. तू ही है, ऐसा गलातिया कलीसिया को देख நம்மளும் அப்படிப்பட்டதுதான். हम भी ऐसे ही இப்ப हैं। நம்ம ஆபிரகாம் குடும்பத்துல பிறந்தோமா, ஆபிரகாம் சந்ததியில பிறந்தோம்? अभी हम अब्राहम के परिवार में जन्मे थे कि अब्राहम के उस संतान के अंदर से जन्म हुए? எதுல பிறந்திருக்கிறோம்? हम किस में जन्म हुए? ஆபிரகாமுடைய சந்ததியில. अब्राहम के संतान எப்படி के। பிறந்துட்டோம்? कैसा जन्म किए? விசுவாசத்தினால. विश्वास के द्वारा। இயேசுவை விசுவாசித்தால் यीशु मसीह पे विश्वास நான் करके சந்ததியில मैं उसके பிறந்திருக்கிறேன். संतान में जन्म हो இதுதான் गया। ஒரு பெரிய பாக்கியம். यही एक बड़ा सा सौभाग्य है। தேவனுடைய மனிதன் இந்த கலாத்திய சபை குழம்பி இருக்கிறது சொல்லுதார். परमेश्वर का दास वो गलाती कलीसिया गड़बड़ी में है इसलिए कहता है। இப்ப அடுத்த வாரம் அவன் வந்து சொல்லுவான். अगला हफ्ता आकर कहेगा, என்ன சொல்லுவான்? वो क्या कहेगा? எங்களுக்கு நீ நியாயப்பிரமாணம் எல்லாம் கொடுத்து ஆபிரகாமுக்கு தான் கொடுத்தார் நியாயப்பிரமாணம். ओ मुझे तो व्यवस्था दिया था, अब्राहम को दिया था व्यवस्था, அப்படி சொல்லுவான் கண்டிப்பா. ऐसा वो कहेगा। அதனால பவுல் இப்போ அவங்களுக்கு முதல்ல அட்வான்ஸா ஒரு காரியத்தை சொல்றாரு. इसलिए पौल पहले ही उनको होशियार कर देता है। 17வது வசனம் சொல்கிறாரு. 17 वचन में कहता है, 3வது அதிகாரம் கலாத்தியர் 17. गलातियों 3। ஆதலால் நான் என்ன சொல்ல விரும்புறேன் தெரியுமா? इसलिए मैं क्या कहना चाहता हूँ, கிறிஸ்துவை முன்னிட்டு मसीहा को आगे रखकर தேவன் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை, प्रभु ने पहला जो वाचा स्थिर किया था அதுதான் சத்தியம், वही सच्चा है, அதுதான் உண்மை. वही सच्चा है। இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு 15வது அதிகாரத்துல. वो वाग्दान को 15वां अध्याय में दिया था। ஆனா யாத்திராகமம் 32வது அதிகாரத்துல, परंतु निर्गमन के किताब 32वां अध्याय में, அதாவது 18ல இருந்து ஆரம்பிச்சு 32 வரை 18 से शुरू होकर 32 तक அவர் சட்டம் எழுதி கொடுத்தார். वो कानून को लिख कर दिया। எழுதி கொடுத்தாரா இல்லையா? कानून लिख के दिया कि नहीं? எப்ப எழுதி கொடுத்தாரு? कब लिख कर दिया? வாக்குத்தத்தம் பண்ணின பிறகா, வாக்குத்தத்தம் பண்ணதுக்கு முந்தியா? वाग्दान देने के पहले या देने के बाद? உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல. मैं तेरे संतान को मैं आशीष करूंगा ऐसा இந்த कहा था। சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன பிறகு நியாயப்பிரமாணம் வந்ததா? ये तेरे संतान को आशीष करूंगा ऐसा कहने के बाद व्यवस्था आया இல்ல था முதல்ல क्या? நியாயப்பிரமாணம் வந்துட்டா? या पहले से व्यवस्था आ गया था? எப்ப வந்தது? बाद में, லேட்டா வந்திருக்கு. बाद में आया அப்போ था। வார்த்தையா எழுத்தா? तो इसका मतलब वचन है या कि आत्मा है? ஐயா தேவனுடைய வார்த்தை ஜெயம் பெறுமா, எழுதப்பட்ட வார்த்தை ஜெயம் பெறுமா? प्रभु का कहा हुआ वचन विजय पाएगा क्या लिखा हुआ वचन विजय पाएगा? 2 கொரிந்தியர்ல அருமையான ஒரு வார்த்தை போடுறார் பாருங்க. दूसरा कोरिन्थियों में अच्छा से एक बातों को बताता है। 3வது அதிகாரத்துல 3रा अध्याय में நல்லா நம்ம அந்த வசனத்தை புரிஞ்சா நல்லா புரியும். हम अच्छे से वो वचन पढ़ेंगे तो समझ में இயேசுவை आएगा। நாமக்காரர்கள் யார்? यीशु मसीह के नाम वाले நம்ம कौन हैं? யாரு? हम कौन है? 3வது அதிகாரத்துல 3रा अध्याय में 6வது வசனம், 6वां वचन, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனா இருக்கிற பவுல் சொல்றாரு. ஏன் நான் யார் தெரியுமா? பழைய உடன்படிக்கை கிடையாது, புது உடன்படிக்கை. पौल कहता है मैं कौन है मालूम है? पुराने व्यवस्था नहीं परंतु नया वाचा बांधा। அவரே எங்களை தகுதி உள்ளவரா ஆக்கினார். वो खुद हमें उसका काबिल बनाया। அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இராமல் वो वाचा जो है वो लिखा हुआ नहीं है ஆவிக்குரியதா पर இருக்கிறது. आत्मा का है। எழுத்து கொல்லுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. जो लिखा हुआ वो मारता है पर आत्मा वो जिलाता है। வசனம் புரியுதா இல்லையா? आप समझ रहे हैं ना? அவர் சொல்றாரு वो कहता है நியாய பிரமாணம் எழுதி கொடுத்தாரு, व्यवस्था लिख कर दिया है எனக்கு வாயினால உன்னை ஆசீர்வதிப்பேன்னு पर சொன்னாரு. मुझे आत्मा मुंह से तुझे आशीष करूंगा ऐसा அதுதான் कहा। புதிய ஏற்பாடு, ஆவிக்குரிய அபிஷேகம், वही नया करार में आत्मा का अभिषेक है, ஆவிக்குரிய சத்தியம், आत्मा की सच्चाई, ஆண்டவரை நம்புகிறது, விசுவாசிக்கிறது, प्रभु पे भरोसा करना, विश्वास சத்தியத்துக்கு करना, கீழ்ப்படுகிறது, सच्चाई का पालन करना, விசுவாசிக்கிறவர்கள் இயேசுவானுடைய நாமத்துல ஞானஸ்தானம் பெறுகிறது. विश्वास करने वाले यीशु के नाम से இது बपतिस्मा पाते हैं। எழுத்துக்குரியது இல்ல, ये- ஆவிக்குரியது. ये लिखी हुई बातें नहीं पर आत्मिक बातें हैं। எழுத்து கொல்லும், जो लिखा हुआ शब्द आपको मारेगा ஆவி पर உயிர்ப்பிக்கும். आत्मा आपको जीवन देगा।
ஆண்டவர் என்ன சொல்றாரு? प्रभु क्या कहता है? எழுத்து கொல்லும், जो लिखा हुआ शब्द आपको ஆவி உயிர்ப்பிக்கும். पर आत्मा आपको जिलाएगा। ஆண்டவர் இயேசுனார் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணார், 6வது அதிகாரம் யோவான்ல யோहन में 6वां अध्याय में परमेश्वर प्रचार करता है। 63வது வசனத்துல எழுதியிருக்குது. 63 में लिखा இங்க है, பாருங்க, வெறும் சாப்பாட்டுக்காக என் பின்னால வராதங்க. देखिए तुम केवल भोजन के लिए मेरे पीछे मत आओ। எனக்கு தெரியும், அன்னைக்கு அப்பத்தையும் நான் மீனையும் ஆசீர்வதிச்சு கொடுத்தேன், நிறைய எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டீங்க. मुझे पता है उस दिन मैं रोटी और मछली को आशीष करके दिया, बहुत लोग तृप्त होकर அதனால खाना खाए। நிறைய பேர் என் கூட வாரீங்க. उसी के कारण बहुत लोग मेरे पीछे आ அது रहे हैं। முக்கியம் இல்ல, அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். वो सब जरूरी नहीं है, वो सब नाश हो जाएगा। 63வது வசனம் என்ன சொல்லுது? 63 में क्या कहा गया நான் है? சொல்லுகிற வசனம் मैं जो कहने वाला वचन ஆவியாயும் आत्मा ஜீவனாயும் और जीवन இருக்கிறது. है, इसीलिए அதனால ரொட்டிக்கு பின்னால போவாத, வார்த்தைக்கு பின்னால வா. इसलिए रोटी के पीछे तो मत जा, परंतु मेरे वचन के पीछे आ। ரொட்டி சாப்பிட்டாலும் செத்து போயிருவான். रोटी जो खाएगा वो मर जाएगा, நான் சொல்லுகிற வார்த்தை ஆவியாக இருக்கிறது. पर मैं जो कहा हुआ वचन है वो आत्मा है। இப்போ இத வாசிக்க வேண்டாம். அந்த பழைய ஏற்பாடுல ஒரு வசனம் எப்படி இருக்குன்னா, पुराने नियम में एक वचन ऐसा है, யாத்ராகமத்துல அப்படி இருக்கு. व्यवस्था निर्गमन में ऐसा है, யாத்ராகம் 32வது அதிகாரத்துல 28வது வசனத்துல இருக்கு. வாசிக்க வேண்டாம். निर्गमन 32 के 28 में है। அங்க நியாயப்பிரமாணத்தை அங்க இருந்து மேல இருந்து கொண்டு வராரு. वहाँ व्यवस्था को वो मूसा ऊपर से लेके नीचे आता है, மேல இருந்து எழுதப்பட்ட பிரமாணத்தை மோசே கொண்டு வராரு. ऊपर से लिखा हुआ वो व्यवस्था को मूसा लेके आता है। இங்க என்ன நடக்கு? கீழே यहाँ पर नीचे क्या हो रहा है? கீழே என்ன நடந்துகிட்டு இருக்கு? नीचे क्या हो गया है? மோசே அங்க இருந்து எழுத்த ஆண்டவர் கையினால எழுதி கொடுத்த நியாய பிரமாணத்தை கொண்டு வராரு. मूसा उस पर्वत से प्रभु ने हाथों से लिखकर उसको दिया हुआ उस व्यवस्था को இங்க लेकर அவ்வளவு பேரும் கண்ணுக்குட்டியை உண்டாக்கி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான். यहाँ सब लोग बछड़े को तैयार कर कर उसकी पूजा कर रहे हैं। கும்மாளம் போடுதான், वो शोर मचा रहे हैं, ஆடுதான், वो नाच रहे हैं, என்னெல்லாமோ செய்தான். बहुत कुछ गलत कर रहे हैं। மேல இருந்து தெய்வமே எழுதி கொடுத்த பிரமாணங்களை வருது. अब ऊपर से प्रभु लिखा हुआ व्यवस्था लेकर नीचे आ रहा है, எழுத்த பாக்குறாரு. वो वचन को देखता है। எழுத்துல என்ன போட்டிருக்கு? उसमें क्या लिखा है? என்னை அன்றி உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க मुझे வேண்டாம். छोड़ और कोई तुझे खुदा नहीं होना है। அப்படி உண்டாக்குனா நீ சபிக்கப்பட்டவன். ऐसा तू बनाएगा तो श्रापित है। பயங்கர கோபமாயிட்டார் மோசே. मूसा बहुत क्रोधित हो இந்த गया। எழுத்துல எழுதிருக்கியா வேற கடவுள் கிடையாது, इस वचन में लिखा है कि और कोई खुदा நீ नहीं है, கண்ணுக்குட்டி வச்சிருக்க. पर तू बछड़े को तैयार किया। அப்படியே அந்த வார்த்தையை அவங்க மேல எரிஞ்சிட்டார். वैसे ही उस वचन को उनके ऊपर फेंक दिया। பைபிள் போடுது ஏறக்குறைய 3000 பேர் செத்தே போயிட்டான். और वचन में लिखा है तकरीबन 3000 लोग मारे गए थे। எழுத்து என்ன செஞ்சுட்டு वचन क्या किया? 3000 பேரை கொன்று விட்டது. 3000 लोगों को मार दिया था। ஆனா மேல் வீட்டாரையில அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல पर प्रेरित दूसरा अध्याय में ऊपर के घर में அவங்க வாக்குத்தத்தத்தை நினைச்சு ஜெபம் பண்ணுதாங்க. वो वाग्दान को भरोसा कर कर उसके लिए प्रार्थना उठा रहे हैं। இயேசுனார் ஒண்ணு எழுதி கொடுக்கல. अब यीशु मसीह कुछ लिख कर नहीं दिया, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்தாய் வரப்போகுது. आपको वाग्दान किया वो पवित्र आत्मा आ रहा மேல் है। வீட்டாரையில போய் ஜெபம் பண்ணுங்க. आप ऊपर के घर में आकर प्रार्थना பரிசுத்தாய் कीजिए, உங்களுக்கு வரும். पवित्र आत्मा आपको நீங்க आएगा, பலன் அடைவீர்கள். आप बलवान நீங்க होंगे, சாட்சியா இருப்பீங்க. आप गवाही देंगे। அப்படியாப்பா? ऐसा है क्या? அப்படின்னு பயந்து போய் ऐसे இருந்தவங்க वे घबरा के வீட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ணுதாங்க. घर पे बैठ के प्रार्थना இப்ப कर, பரிசுத்தாவி மேல இருந்து இறங்குது. पवित्र आत्मा ऊपर से नीचे उतरा। 3000 பேர் இயேசுவின் நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. 3000 लोग यीशु मसीह के नाम से बपतिस्मा लेने के लिए सौंप दिया। இப்பதான் கொரிந்து சபையில எழுதுனது நமக்கு புரியும். अभी कोरिन्थ कलीसिया में लिखा हुआ बातें हमें समझ எழுத்து 3000 பேரை கொன்னுட்டு जो लिखा हुआ शब्द 3000 को उस समय मार பரிசுத்தாவி दिया, 3000 பேரை ரட்சிப்புல पर पवित्र आत्मा 3000 लोगों को उद्धार में அந்த चला। பரிசுத்தாவி யாருக்கு? वो पवित्र आत्मा किसके लिए? ஆபிரகாமுடைய சந்ததியில பிறந்தவனுக்கு. अब्राहम के संतान में जन्म लेने இதுல वालों को। யாருனாலும் பிறக்கலாம். इसमें कोई भी जन्म ले யூதர்களும் सकता பிறக்கலாம், है, यहूदी भी जन्म ले सकते हैं, கிரேக்கர்களும் பிறக்கலாம், ग्रीक भी जन्म ले सकते हैं, புறஜாதிகளும் பிறக்கலாம். अन्य जाति भी जन्म ले सकते அதனாலதான் கலாத்திய சபை சொல்றாரு, हैं। इसलिए गलातिया कलीसिया में कहता है இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ये சிலாக்கியம். आपको दिया हुआ बड़ा सा நீங்க सौभाग्य ஆவியில है। பிறந்திருக்கீங்க. आप आत्मा से जन्मे हुए हैं, மாம்சத்துக்கெல்லாம் திரும்பாதுங்க. शरीर की बातों के लिए मत அப்படிப்பட்டவன करो। வீட்டுக்குள்ளே விடாதங்க. वैसे लोग को अंदर मत நான் छोड़िए। ஒண்ணும் படிச்சிட்டு வரல. मैं कुछ पढ़कर नहीं आया, இயேசுநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். यीशु मसीह ने मुझे सिखाया அவர் है, பாதத்துல உட்கார்ந்து படிச்சிருக்கேன். उसके चरणों में बैठकर मैं அதனால सीखा हूं। இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னது பேதுரும் கிடையாது, பவுலும் கிடையாது. इसलिए यीशु मसीह के नाम से बपतिस्मा देने के लिए कहने वाला पतरस भी नहीं, पौल भी नहीं, பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். पवित्र आत्मा ने कहा। ஆவி உயிர்ப்பிக்கிறது, और आत्मा जिलाता है, மாம்சம் செத்து போயிரும். पर मांस वो जो है मर எழுத்து जाता है। உங்களை கொன்றும். जो लिखा हुआ शब्द आपको அதனால मार கலாத்திய देगा। சபையை பார்த்து சொல்லுகிறார், गलातिया कलीसिया को देख कर कहता है, புறஜாதிகளுக்கு நான் பிரதான அப்போஸ்தலன். अन्य जातियों के लिए मैं बड़ा प्रेरित நான் அரபு हूँ। தேசத்துல போய் படிச்சேன். मैं अरब देश में जाकर सीखा हूँ। இயேசுநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். यीशु मसीह ने मुझे सिखाया நான் है। சொல்லுகிற இந்த வார்த்தை நீ ஏற்றுக்கொள்ளனா நீ சபிக்கப்பட்டவன். मैंने कहा हुआ शब्द को तो स्वीकारेगा नहीं तो श्रापित है। என்னுடைய சுவிசேஷம் விளங்கலன்னா
நீ சாபத்துக்குள்ள இருக்கிற. मेरी सुसमाचार तुझे समझ नहीं है तो श्राप में है। அவங்க நம்ம நல்லா விளங்கணும், பவுலுடைய உபதேசம் तो हमें விளங்கணும், अच्छे से समझना है पौल का उपदेश, பேதுருடைய உபதேசம் விளங்கணும். पतरस का उपदेश हमें समझना பரிசுத்த है। ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிற வேதாகம் முழுசுமே சத்தியம். पवित्र आत्मा लिखा हुआ वचन सब सच्चाई है, ஒண்ணு யாருக்கு மாதிரி கிடையாது. कुछ गलत बातें नहीं है। விளங்காம அங்க குளறுபடி நடக்கும். जिनको समझ नहीं आता है वो गड़बड़ी நம்ம करते हैं। நல்லா பார்க்கும்போது हम अच्छे से देखते हैं। கலாத்திய சபையில இருக்கிற குழப்பத்துக்கு மெயின் காரணம் गलाती कलीसिया का जो गड़बड़ी का मेन कारण, உலக பிரகாரமாக ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. दुनियादारी के अब्राहम के बच्चे लोगों ने ऐसा परेशान, எழுதப்பட்ட வார்த்தையை நம்பினவன் இதை செய்தான். जो लिखे हुए बातों को भरोसा करने वाला इसे किया। பவுல் 3வது அதிகாரத்தை சொல்லுகிறார், पौल 3 अध्याय में कहता நான் है, உங்களுக்கு இயேசுவை காண்பித்தேன், मैं तुम्हें यीशु को நீ प्रकट किया, சத்தியத்தை கேட்டீங்க, तो सच्चाई को सुना है, ஆவியில பிறந்திருக்கீங்க, आत्मा में जन्म இனி लिए है। மாம்சத்துக்கு நீங்க போக கூடாது. अभी तुम मांस के विचार के लिए நீங்க नहीं எல்லாம் जाना। இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் आप सब எடுத்தவர்கள். यीशु मसीह के नाम से बपतिस्मा கர்த்தர் लिए। உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष ஆகவே करेगा। கலாத்திய சபையை பார்த்து சொன்னார், इसलिए गलाती कलीसिया को देख உங்களை के कहता है, கலக்குகிறவன் தரிப்புண்டு போவான். तुम्हें जो गड़बड़ी में लाने वाला नाश हो நான் जाएगा। சொல்லுகிறது சத்தியம். मैं जो कह रहा हूँ वो सच्चा है। அப்படிப்பட்ட மகிமையான சுவிசேஷத்தை பவுல் போதித்தார். ऐसा महिमा का सुसमाचार पौल ने அந்த प्रचार। உபதேசத்தின்படி தான் நம்ம சபையிலும் இயேசுவினுடைய நாமத்துல நம்ம उस ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். उपदेश के अनुसार ही हमारे कलीसिया में भी हम यीशु मसीह के नाम से ஆகவே बपतिस्मा, நாம் தேவனுடைய சந்ததி, उसीलिए हम प्रभु के संतान நாம் हैं, தேவனுடைய பிள்ளைகள். हम परमेश्वर के बच्चे கிறிஸ்து हैं। எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். मसीहा हमारे लिए सब कुछ அந்த करेगा। நம்பிக்கை எத்தனை பேருக்கு वो இருக்கு? भरोसा कितने लोग நம்மள को है? யாரு? हम सब कौन हैं? ஆபிரகாம் குடும்பத்துல பிறக்கல, अब्राहम के परिवार में नहीं जन्म लिया, ஆபிரகாமுடைய சந்ததியில பிறந்திருக்கிறோம். अब्राहम के संतान में जन्म அந்த हुआ। சந்ததி ஈசாக்கு இல்ல, கிறிஸ்து. वो संतान ईसाक नहीं था पर मसीहा है। அந்த கிறிஸ்து சந்ததியில எப்படி பிறக்க वो முடியும்? मसीहा के अंदर कैसे हम जन्म ले இயேசு सकते हैं? விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் குடும்பமும் ரட்சிக்கப்படும். यीशु पे विश्वास करो तब तू और तेरे घराने கர்த்தருக்கு उद्धार पाएंगे। ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட மகிமையான சந்ததியில நடத்துவாராக. प्रभु हम हरेक को ऐसे महिमा के इस संतान में हमें நம்ம चलाए। எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். हम सब प्रार्थना करने वाले, எல்லாரும் ஜெபம் பண்ணணும். सब प्रार्थना करने वाले நமக்கு हैं। கொடுக்கப்பட்ட அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு हमें दिया हुआ ये बहुमूल्य उद्धार கிருபையாக, अनुग्रह से, நியாயப்பிரமாணம் நமக்கு தரல, व्यवस्था ने हमें उद्धार नहीं दिया, கிறிஸ்துனுடைய அன்பு मसीहा का அவருடைய प्रेम கல்வாரி சிலுவையினால நமக்கு கிடைச்சிருக்கு. उसका कलवारी क्रूस के द्वारा हमें எந்த मिला। சூழ்நிலையில இருந்து பரவாயில்ல, कोई भी परिस्थिति क्यों ना हो, ஆண்டவர் அந்த சிலுவையை பார்ப்பார். प्रभु उस क्रूस की ओर நம்ம देखेगा। ஜெபம் பண்ணும்போது சிலுவையை பார்ப்பார். हम जब प्रार्थना करते क्रूस को देखते हैं, நம்ம பாவத்தெல்லாம் சுமந்திருக்கிறேன், मैं तेरे पाप सबसे उठा लिया, வியாதியெல்லாம் நீக்கி இருக்கிறேன், तेरी बीमारी से तुझे பயப்படாத. तू घबरा मत, நீ கிருபை பெற்றவள், तो अनुग्रह पाया हुआ நீ है, நீதிமானாய் மாறி तो இருக்கிறாய். धर्मी बनी है। கிறிஸ்துவின் குடும்பத்துல பிறந்ததுனால मसीहा के परिवार में जन्म எல்லா ले, டென்ஷனை விட்டு सारी परेशानियां छोड़ दे, விசுவாசத்தோட ஜெபம் तो பண்ண विश्वास से प्रार्थना करेगा, கர்த்தர் உன்னை நிச்சயமா காப்பாத்துவார். परमेश्वर सच में तुझे बचाएगा। எல்லாரும் ஜெபம் பண்ண हम போறோம். सब प्रार्थना करने என்ன वाले, தேவை இருந்தாலும் ஜெபம் பண்ணணும். जो भी जरूरत क्यों ना हो, ஏசப்பா प्रार्थना। நம்முடைய ஜெபங்களை கேட்க प्रभु போறார். यीशु हमारी प्रार्थना நமக்கு सुनने वाला है, அற்புதத்தை கர்த்தர் செய்வார். हमें अद्भुत करने वाला प्रभु, சரீரத்துல இருந்தாலும் சரி, शरीर में क्यों ना हो, குடும்பத்துல இருந்தாலும் சரி, परिवार में क्यों ना हो, எல்லாத்தையும் இயேசு செய்து முடித்திருக்கிறார். सबको प्रभु ने कर दिया அதை है। நான் விசுவாசத்துல எடுத்துக்கொள்ள उसको வேண்டும். मैं विश्वास के द्वारा लेना है। எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. हम सब प्रार्थना எல்லாரும் करेंगे, கண்ணு மூடி ஜெபம் सब பண்ணுங்க. आंखों बंद कर ஏசப்பா, प्रार्थना। நான் உம்முடைய குடும்பத்துல प्रभु பிறந்திருக்கிறேன். यीशु मैं आपके परिवार में जन्मा நான் हूं। எழுத்துல பிறக்கல, ஆவியில பிறந்திருக்கிறேன். मैं लिखे हुए शब्दों में नहीं परंतु நான் आत्मा से जन्मा। ஆபிரகாமுடைய குடும்பத்துல பிறக்கல, मैं अब्राहम के परिवार में नहीं जन्मा, ஆபிரகாமுடைய சந்ததியில பிறந்திருக்கிறேன். अब्राहम की संतान में அந்த जन्मा। சந்ததி இயேசு. वो संतान यीशु है, இயேசுவினால குடும்பத்துல मैं பிறந்திருக்கிறேன். यीशु के अंदर जन्मा हुआ हूं। ஆண்டவரே, என்னுடைய தேவை இது இருக்கு, प्रभु मेरी जरूरत ये है, இதை தாங்க ஏசப்பா. ये दीजिए प्रभु। வேதனையா இருக்கு சரீரத்துல, शरीर में कमजोरी है, எங்களுக்காக நீர் சிலுவையில் அடிக்கப்பட்டீர். मेरे लिए ही आप क्रूस पे मारे गए, நீர் எல்லா வேதனையும் சுமந்தீர். आपने सारी कमजोरियां उठा ली, எங்களுக்கு சுகமாக்குகிறபடி நீர் கல்வாரி சிலுவையில் हमें மரித்தீர். चंगाई देने के लिए आप कलवारी क्रूस पे मारे பைபிள் गए। சொல்லுகிறது, बाइबल कहता है அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு वो स्वयं हमारे நம்முடைய पापों को उठा, துக்கங்களை சுமந்தார். हमारे दुख को उठा लिया, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் हमें வந்தது. समाधान देने के लिए जो दंड उसके அவருடைய ऊपर आया, தழும்புகளால் நாம் और குணமாகிறோம். उसके मार खाए हुए जख्मों के से हम அவருடைய चंगाई, சிலுவையினால் நான் उसके விடுவிக்கப்படுகிறேன். क्रूस के द्वारा हम छुड़ाए गए। எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். सब प्रार्थना करेंगे।